இப்போ சொல்லு, இவன் பேர் என்ன? அலெக்சாண்டர். என் தம்பி. போடுறா. அடிமா, நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் கூட தான் சுத்துவேன். என்னமா பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. நான் எதுவுமே வேறந்தானே ஒதுங்கி நின்ன. அவ யாரும் தெரியுமா? தெரியும். அந்த பொப்பாட்டு புள்ள கூட சேர்ந்து சுத்திட்டு உன்னதான் அந்த ஆள் ஒதுக்கிட்டான். அந்த ஆதி மூலம். அவன் அந்த ஆளோட பையன் எனக்கு தெரியும். ஆனா அவன் ஸ்கூல்ல என்ன சொன்னு உனக்கு தெரியுமா? பாலிடிக்ஸ்க்கு வரணுமா, எஸ்பிஎல் ஆகணுமா, சிஎம் ஆகணுமா, அப்புறம் காலேஜ் சேர்மேனு, எம்எல்ஏ. அப்ப நானு விடமாட்டேன். நான் கோஷம் போடணுமா? விட மாட்டேன். நசிவு புலவன் எனக்கு போஸ்டர் ஒட்டணும், எனக்கு கோஷம் போடணும். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு அல்லக்கையா தான் இருக்கணும். நான் மட்டும்தான். இந்த அலெக்சாண்டர் மட்டும்தான். சென்னை மாநகராட்சியிலிருந்து பிரிந்த பிறகு தன் முதல் தேர்தலை சந்திக்கிறது ஆவடி மாநகராட்சி. ஆவடி மாநகராட்சியின் மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் மேயர் யார்? ஆவலுடன் தேர்தல் நாளை நோக்கி காத்திருக்கும் மக்கள். செண்பகமாகிய நான் ஆவடி மாநகராட்சி மேயராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணி ஒன்று எலெக்ஷனுக்கே நாமினேட் ஆகல, அதுக்குள்ள பதவி பிரமாணம், அதுவும் வீட்டுக்குள்ளேயே மேயர் கோட்டை போட்டு அலப்பறை பண்ணுது. அலப்பறை இல்ல, அனுபவம். மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் ட்ரைனிங் எடுக்க சொல்லியிருக்காரு. என்னண்ணே, வேலைக்கு சேர்ந்தா ட்ரைனிங் ஓகே, அதுக்கு மேயருக்குமா? அட, அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பல நைட்டு கண்ணு முழிச்சு ட்ரைனிங் கொடுத்தவரு அண்ணன். இதுக்கு சும்மா இருப்பாரா? அண்ணன் ராஜதந்திரிடா. ட்ரைனிங் அன்னிக்கா இல்ல அன்னைக்கு இல்ல, உங்க நொண்ண போட்டாங்க. நீ யூடியூப்ல ஒரு வாழ்க்கை வரலாறு தானே எடுக்க வந்த. உனக்கு எதுக்குடா பஞ்ச் டைலாக்? எடலே எங்கடா உன்னொன்ன? எலெக்ஷன் விஷயமா பொதுக்குழுல பேசிட்டு இருக்காரு மேயரம்மா. என்ன பொதுக்குழு எழவோ காருமோ. செக். என்ன டில்லே, எங்க பொதுக்குழு? கேரளாவா, ஆந்திராவா, இல்ல கர்நாடகாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாவீரா. யோ டில்லே, எங்க அக்கால என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஆளு மந்திரி ஆக்குவான், மேயர் ஆக்குவான்னு நம்பிதான் பல நாள் கஷ்டப்பட்டு கரெக்ட் செஞ்சு எங்க அக்கால அந்த ஆளு கட்டி கொடுத்துருக்கேன். இதுல என் லட்சியத்துக்கு ஏதாவது ஏடா கூட மாணிச்சே வெட்டி கூறு போட்டு கடல்ல வீசிடுவேன். அக்கா வச்சு பேக்கரி வாங்குறாங்க, இல்ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. இவன் பேரு என்ன, மாவீரனா இல்ல மாமாவான்னு? பின்ன என்ன அக்காவை இப்படி கரை செஞ்சு குத்துட்டு ஏதோ தியாகம் செஞ்ச மாதிரி பெருசா பேசிட்டு போயிட்டு இருக்கான். தம்பி, அரசியல்ல உனக்கு அக்கா இருந்தா நீயும் மாவீரன் தான். அக்கா இல்ல மூடிட்டு டேய், அண்ணன் புதகுலியில பொதுக்குழுல இருக்காரு, முதல்ல போய் கூட்டு வருவோம். வந்த மேனி தந்த போதை தீரும் போது சொர்க்கம் தானே, பூட்டி வச்சு அடக்கி வச்சா நிற்குமோ உசுறு தானே. கும்பா 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 கும்பா. ஆடு கோழி மீனடா, தோலுரிச்ச விருந்ததா, கருப்பு வெள்ளை எல்லடா,
அப்புறம் தலைவரே, பொதுக்குழுவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏன் இல்லைன்னா நீ போய் தீர்மானம் போடலான்னு பாக்குறியா? ஐயோ தலைவரே, உங்களை தாண்டி தீர்மானம் போட முடியுமா? ஓட்டு தான் பாரு. ஓட்டு தள்ளிட மாட்டீங்களா? இந்த கசெட்ல ஆந்திரா பேரை மாத்தி சொன்னேன், மாத்திட்டியா? சுப்பமா தானே, மாத்தியாச்சு. அப்புறம் இந்த கர்நாடகால இருந்து புதுசா சகானான்னு ஒண்ணு இறக்கணுமே, அது என்னாச்சு? தலைவரே, பொன்னியின் செல்வன் பேன் இந்தியா கிடையாது, ஒரிஜினல் பேன் இந்தியா நீங்க தான். தலைவரே, சொல்ல மாட்டில்ல, எவ்வளவு கன்றாவியான விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். ஸ்டேரிங்க சிலையை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறான். யோ டெல்லி, இவன் வந்து வீர கர்நாடிகா, தமிழ்லாம் தெரியாது. அப்புறம் எதுக்கு தலைவர் அவனை வேலைக்கு வச்சிருக்கீங்க? நம்மள மாதிரி ஆட்களோட அண்டர்கிரவுண்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியில லீக் பண்றது இவன டிரைவருங்க தான். அதனாலதான் மொழி தெரியாத ஒரு ஆளை பாசத்தோட வச்சிருக்கிறேன். சூப்பர் தலைவரே, அப்ப யார பத்தி வேணாலும் பேசலாம். யார பத்தி வேணாலும் பேசுப்பா, என்ன பத்தி பேசாத. தலைவரே, உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல தலைவரே, இந்த தம்பி கிட்ட வந்து உங்க பயோபிக்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னவோப்பா, அரசியல் ஒன்று வந்துட்டா எல்லா தப்பும் செய்ய தோணுது, நல்லதும் செய்ய தோணுது. நல்லது செஞ்சாலும் மக்கள் நம்ப மாட்டாங்களே. அண்ணன் தான் ஜெயிப்பாரு, ஒரு நாள் பாரு. அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே, யாருண்ணா அது? சாணக்கியா, அண்ணனோட ஆப்போனன்ட், பரம எதிரி சாணக்கியா. கூட போறது ஆதிமூலத்தோட சைல்ட்ஹுட்ல வர்றா, உதிர்ந்து போன மல்லிகா. அண்ணே, நம்ம ஆதிமூலம் செலெக்ஷன். இது மட்டும் ஆதிமூலத்துக்கு தெரிஞ்சது உனக்கு குடும்பம் இல்லாம பண்ணிடுவான், பரவாயில்லையா? இவன் பண்ணுவான் போல இருக்கு. டேய், எடுத்தது போதும், வெளியே போ. ஆவடி மாநகராட்சியில முதல் தேர்தல் நம்ம தேர்தல் தான். மாவட்ட செயலாளர்ல நீங்க 2 பேரும் பவர்ஃபுல் தான். ஓம் பொண்டாட்டி சீட்டு கொடுத்தா இவர் பொண்டாட்டி கோச்சுக்கிறோம், இவர் பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுத்தா ஓம் பொண்டாட்டி கோச்சுக்கிறோம். அதனால நீங்க 2 பேரும் எனக்கு வேணும். என்ன சொல்றதுன்னா, நீங்க 2 பேரும் என் கிட்னி மாதிரி. என்னப்பா சொல்ற தலைவரு? உன் 2 கிட்னி வீணா போகாத அளவுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு. இந்த வாட்டி நம்ம சின்னத்துல யாருமே நிக்க வேணாம், சுயேட்சா நின்னு போராடுறோம். யார் ஜெயிக்கிறோமோ அவன் தான் கிளீனர், மேயர். தலைவர், அதெல்லாம் நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஓகே தலைவரே, மேயர் கேண்டிடேட்டோட வரேன். ஓ அப்படியா, ஓகே. ஏய் மல்லி, எந்திரி. பிக்கப்பு லேட்டு, பாதுகாப்பு லேட்டு. அந்த ரோஜா பாக்கில ரோஜா போச்சு, நீ போ. தெளிவா ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. அங்க பாருங்க, துடைப்போம் துயரம் போயிடுச்சு, அடைவோம் உயரம். நீங்க தான் தலைவரை பார்த்து. அப்புறம் நம்ம எதிர்கட்சியை ஒத்த ஓட்டு முத்தைய கவுண்ட் பண்ணி வராங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கும். நம்ம கட்சியில சேர போறாரா? வெல்கம். அண்ணி வராங்க, அண்ணி வராங்க. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். வழக்கமா 2 பேர் முக்கியம்னா 2 கண்ணத்தான் சொல்லுவாங்க. அது என்ன தலைவர் வித்தியாசமா கிட்னின்னு சொல்றாரு? ரொம்ப முக்கியம். அவர் ஏதோ ட்ரெண்டிங்கா கொஞ்சம் கீழே இறக்கி சொன்னாரு. நல்ல காலம்னு ட்ரெண்டிங்கா இருக்கட்டும்னு 2 கிட்னிய சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் இறங்கி இறங்கி நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. அவன் தான் ஏதோ பிளான் பண்ணி சொல்றானா? நீயும் அதுக்கு சவால் விட்டுட்டு வர? நான் மட்டும் ஜெயிச்சு மேயர் ஆகலன்னு வச்சுக்கோ, அங்க சொன்ன பத்தியா, அத செஞ்சிட்டு. நீ செஞ்சாலும் செய்வேன், நீ ஜெயிச்சிருவமா? போலாமா? வா. கம். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு 3 பிளான் வச்சிருக்கோம். அதில் நம்பர் 1 பிளான் ஃப்ரீடம் பிளான். ஃப்ரீடம் பிளான்னா என்ன சார்? உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு லைப்ரரி ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ்னு கட்ட முடியாம திண்டாடுறாங்க. கரெக்ட் சார். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரீடம் பிளான். இந்த பிளான் படி உங்க பையன் +2 படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு காசு கூட ஃபீஸே கட்ட வேணாம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பிளானுக்கு மொத்தமா நீங்க 25 லட்சம் ரூபாய் கட்டினா போதும்.
25 லட்சம். எஸ், அது எப்படின்னா பிட்டு பிட்டா இல்லாம மொத்தமா எழுதுறது, அதாவது பிக்ஸட் டெபாசிட். சார் சார் சொல்லுங்க. நான் விடிய ஆட்டோ ஓட்டினா கூட 500 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது சார். எங்களால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்ட முடியாது சார். ஆமா சார். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. அப்ப ரெகுலர் பிளான் எடுத்துங்க. ரெகுலர் பிளான்னா சார்? ரெகுலர் பிளான்னாமா முதல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டிடணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 99,999 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 10 ரூபாய் கம்மி. பேட்டா சிறப்பு மாதிரி. உன்னை கேட்டாங்களா? சார் ஃபீஸ் வேணா கட்ட முடியும், ஆனால் டொனேஷன்லாம் எங்களால் கட்ட முடியாது சார். எங்களால கட்ட முடியாது சார். அதுக்கும் நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிரீமியம் பிளான். பிரீமியம் பிளான்னா என்ன சார்? முதல்ல ஒரு 25,000 ரூபாய் கட்டிடுங்க. மிச்ச ஃபீஸை மாசம் தவணை முறையில் கட்டுங்க. மிக்ஸி கிரைண்டர் வாங்கி இஎம்ஐ கட்டலையா அந்த மாதிரி. குழந்தை சாமி ஐயா தொடங்க சாமி. சரிங்க சாமி. இந்த டொனேஷன் இல்லாம ஏதாவது செஞ்சு தர முடியுங்களா? அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? இகேபி. இகேபினா இடத்த காலி பண்ணுங்க. இது பக்கிரிசாமி பப்ளிக் ஸ்கூல். விதி அப்படிமா. இந்த பக்கிரியை மீறி என்னால ஒன்னும் செய்ய முடியாது சார். பேசாம நம்ம ஸ்கூலை மூடிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா என்ன? அவங்களுக்கு சொன்னீங்கல்ல, அதே பிளான் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இகேபி இடத்த காலி பண்ணுங்க. ஏமா கல்வியை விலை கொடுத்து வாங்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? எங்க சார் சொன்னா கேக்குறேன். படிச்சா இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன், இல்லைன்னா வீட்டு மாடியில இருந்து குதிச்சிருவேன்னு மிரட்டுறேன் சார். ஏண்டா, கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கலனா வீட்டு மொட்டை மாடில இருந்து கீழே விழுந்துறீங்க, கான்வென்ட்ல சேர்த்தா அந்த ஸ்கூல்ல இருந்து கீழே விழுந்துறீங்க. என்னடா பசங்க. கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? சரி விடு, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ண? யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நான் முதல்லயே சொன்னேன், நம்ம வருமானத்துக்கு ஏதாவது கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு. நீங்க தான் கான்வென்ட்ல சேர்க்கணும் ஒரே பிடிவாதமா இருக்கீங்க. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோங்க. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சா அவன் கேக்குற காசு யார் கொடுப்பா? ஜெயிச்சிங்களா? டேய் அழுதுட்டு இருக்காங்கடா. அழுதுகிட்டு இருக்காங்களா? தெரியலையே. ஆண்டி என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? இந்த ஸ்கூல்ல பையனுக்கு சீட்டு கேட்டு வந்தோம். அவங்க லட்சக்கணக்கில் டொனேஷன் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பண வசதி எங்ககிட்ட இல்லை. ரெக்கமெண்டேஷனுக்கு யாரனா பார்க்க வேண்டியதானே? எங்களுக்கு யாரை பார்க்கறது எங்க போறதுனே தெரியலப்பா. யாரும் தெரியல சிக்குது. லீடரை பாத்தீங்களா? லீடரா? அவர் யாரு? அவரை எங்க பார்க்கலாம்? இன்டர்வல்ல? டேய் சுமாரா, இப்பதான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இன்டர்வல் பேக் போடுற. அவரை நாம தேடி போவேனா? ஆபத்துனா அவரே வருவார். தம்பி, நீங்க ஆதிமூலம் பையன் தானே? ரோலக்ஸ். எங்க லீடருக்கு எந்த அடையாளமும் பிடிக்காது. லீடர் ஒரு நிமிஷம். அதான் மேட்ரு. இதான் பிரச்சனையா? கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு நான் சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன். ஏன்பா, ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பையன் மாதிரி இருக்காரு, இவர் எப்படி சீட்டு வாங்கி தர முடியும்? சின்ன பையனா? அங்கிள், செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், ஒலிம்பிக்னு மெடல் வாங்கி நம்ம கண்ட்ரிக்கே நாங்க தான் ஒர்த்து. பெருசுங்க நீங்க. சாரி லீடர், அவங்க ஒன்றும் கிளிக்கலன்னு ஆக்ஷன்ல சொன்னேன். அங்கிள், எங்களை விசாரிச்சது போதும். உங்களுக்கு என்ன சிக்கோமா? எது சிக்கோமாவா? அப்படின்னா என்னப்பா? சிக்கோமானா என்ன பிரச்சனை கேக்குறாரு லீடர்? ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த ஸ்கூல்ல என் பையனை சேர்க்கறதுக்கு டொனேஷன் கேக்குறாங்க. அதான். யாரு? அந்த நம்ம ஹெச்எம் தான் தம்பி, இல்லன்னு சொல்லிட்டாரு. ஹெச்எம் என்ன சாமியா? நான் வாங்கி தரேன். ஏப்பா, சின்ன பிள்ளை விளையாடுத்தனமால இருக்கு, இவர் எப்படிப்பா சீட்டு வாங்கி தருவாரு? சீட்டு வேணுமா வேணாமா? வேணும். இருங்க லீடர், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நீங்க சூர்யா ஃபேன் தான், அதுக்குன்னு சூர்யா படம் வரும்போதெல்லாம் என் பேரை மாத்துறீங்க. நிஷாந்தினி என் பேரை கூப்பிடலாமே. நீ என் குரூப்ல இருக்கணுமா இல்லை எக்ஸிட் ஆகணுமா? ரோலக்ஸ்னே கூப்பிடுங்க. அப்புறம் தம்பின்னு சொல்லாம லீடர்னு கூப்பிடணும். சரிங்க லீடர். ஃப்ரீ ஃபயரு. சாரி லீடர், மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி மிஸ் ஃபயர் ஆச்சு, பேக் ஃபயர் ஆயிரும். ரெக்கமெண்டேஷன். இப்போ நீ +2 படிச்சுட்டு இருக்க, புரியுதுல்ல? உங்க அப்பா மாதிரி அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கொண்டு வா. இப்போ போய் படி போ. ஐயோ, நான் ரெக்கமெண்டேஷனுக்குலாம் வரல, ஒரு சின்ன டவுட்டு. ஓ, எதில்? சயின்ஸா மேத்ஸா?
இந்த 94896030 அது என் ஒய்ஃபோட ஃபோன் நம்பர். சூரியகாந்தி அது என் ஒய்ஃபோட பேரு. ஓகே சார், நோட் கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் சார். டேய் தம்பி பல்லவா, நரசிம்ம பல்லவா. என்ன சார்? ஒன் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என் டவுட் இப்போ எதுக்கா என் பொண்டாட்டி பேரு டெலிபோன் நம்பர்லாம் கேட்டேன்? ஒரு வீடியோ கிளிப்பு தப்பா அமிச்சிட்டா அப்புறம் சிக்கோமாயிரும் சார். சிக்கோமாவா? என்ன சிக்கோமா? என்ன வீடியோ கிளிப்பு? உங்களோட தான் சார். செம மாசா இருக்கு. செம மாசா இருக்கா? என்னடா அது? விவரமா சொல்றா. மேடத்துக்கு அனுப்புறேன், அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. டேய் அந்த வீடியோ எங்க எடுத்தது, எப்ப எடுத்தது சொல்லிட்டு போடா. சீட்டை பத்திய கவலை விடு. ஃப்ரீ சீட்டே தரேன். அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் காட்டு. அதெல்லாம் டிரைவ்ல சேஃபா சேவ் பண்ணி வச்சிருக்கேன், பொறுமையா பாத்துக்கலாம். டிரைவ்ல சேஃபா வச்சிருக்கியா? தம்பி என்கிட்ட கொஞ்சம் காட்டிட்டு அப்புறமா டெலீட் பண்ணுப்பா. டெலீட் பண்ற ஐட்டமா சார் அது? மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸா? ஹெட் மாஸ்டர் பீஸ். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறா. ஒரே பதட்டமா இருக்கு. போங்க சார், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. எனக்கே பப்பி ஷேமா இருக்கு. பப்பி ஷேமா இருக்கா? எந்த பப்பிய சொல்றான் இவன்? தம்பி லீடர், சாரி லீடர், என் பையனுக்கு இந்த ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு அங்கிள் இங்கலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு? இல்ல அங்கிள் பெரிய மனுஷனா இருக்காரு. தேங்க்ஸ் சொல்லாம எங்க போறீங்க? சொல்லிட்டமே. என்னடா சொல்ற? நான் தானடா தேங்க்ஸ் சொன்னேன், அவர் தானடா தேங்க்ஸ் வேணான்னு சொன்னாரு. தேங்க்ஸ் வேணான்னு சொல்லல, அப்போ இங்க சொல்ல வேணான்னாரு. தம்பி என் குடும்பத்துக்கே குத்துவிளக்கு ஏத்தி வச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏண்டா தொண்டை தண்ணி வத்த கத்துறேன், காதுல வாங்காம போறாரு. நீங்க சொன்னது கேட்கல. அப்ப இன்னும் சத்தமா கேட்கணும்னா குடும்பத்தோட சேர்ந்து கத்தட்டுமா? யோ பாத்தியா, அரசியல் பண்ண பப்புள் சிட்டி எப்படி வேலை கொடுத்து வாங்குதுன்னு. ஸ்டூடண்ட்ஸ், மெடிடேஷன்ன்றது செல்ஃப் லவ் மோஸ்ட் பவர்ஃபுல்லும் கூட. ஸோ நீங்க லைஃப்ல என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணீங்கன்னா அதுவாவே மாறிடுவீங்க. நவ் ஸ்லோலி க்ளோஸ் யுவர் ஐஸ். நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆக போறீங்கன்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், ஓபன் யுவர் ஐஸ். தர்ஷா, நீ என்ன ஆகணும்? பைலட். குட். அசோக், நீ என்ன ஆகணும்? கலெக்டர் ஆகணும் மிஸ். கலெக்டர் ஆகணுமா? பாருடா. அலெக்சாண்டர், நீ என்ன ஆகணும்? மிஸ், நான் பொலிட்டிஷியன் ஆகணும் மிஸ். பொலிட்டிஷியன் ஆகணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. மிஸ், நான் பொலிட்டிஷியன் ஆகணும் மிஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது, பேட் வேர்ட்ஸ், தப்புடா. சொன்னா கேளு. பொலிட்டிஷியன் பேட் வேர்ட்? ஆமா, பொலிட்டிஷியன் பேட் வேர்ட் தான். அடிச்சிருவேன்டா உன்னை. மிஸ், நீங்க அடிச்சாலும் நான் பொலிட்டிஷியன் தான் மிஸ் ஆவேன். என்ன திமிரா பேசிட்டே இருக்க? நான் பொலிட்டிஷியன் ஆன உங்களுக்கு என்ன மிஸ்? ஒண்ணு போ, அப்பா கூட்ட போ. கூட்டிட்டு வரேன். டேய், நீ என்ன ஆகணும்? லெஜெண்ட் சார் ஆகணும். உங்களெல்லாம் இந்த வெங்காயத்தை போட்டு கலரு. நான் பாத்துறேன். சரி, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க போய் சுத்திட்டு வர? நான் கடைக்கு போறேன், கடையை பாத்துக்கோ, எங்கேயே போயிடாத. டேய் என்னடா உட்காந்துருக்க, கஸ்டமரை பாடுறா. பாத்துட்டேன். சரி போய் தொலை. என்ன ப்ரோ வேணும்? एक प्लेट पानी पूरी, 2 प्लेट मसाला पूरी, 3 प्लेट बेल पूरी. அப்போ 4 प्लेट நீயே துண்ணு. டேய் யாரா அவன்? நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கான். விசாரிச்சிரோம் லீடர். டேய் டேய், பக்ரிசாமி ஸ்கூல்ல படிக்கிற? என்ன ஸ்டாண்டர்டு? 8th. ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களோ? ஏன்டா டல்லா இருக்க? மிஸ் திட்டாங்க. ஏன் திட்டினாங்க? என்ன ஆம்பிஷன் கேட்டாங்க, சொன்னேன், திட்டாங்க. ஆம்பிஷனா? நீ என்ன சொன்ன? சிஎம் ஆகணும்னு சொன்னேன். சரி, அதுக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா கூட்டினு வர சொன்னாங்க. சரி, அப்பாவை கூட்டு போ. அப்பா தான் இல்லையே. சரிடா, அம்மாவையாவது கூட்டு போ. அம்மா திட்டுவாங்க. டேய், நானும் பக்ரிசாமி ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். வா, ஹெல்ப் பண்றேன். யாரு நீங்களா? போங்க. ஹெல்ப் பண்றேன்டா. நிஜமாலேமா? தேங்க்ஸ்ண்ணா. ரோலெக்ஸ். ஏய், அண்ணா இல்ல லீடர். தேங்க்ஸ் லீடர்.
நாளைக்கு பாரு. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு நான் வந்தது இல்லடா. ஏய் விடுடா, எனக்கு பயமா இருக்குடா. என்னடி இல்லை எவ்வளவு பெரிய பிஸ்தா பருப்பு நினைச்சிட்டு இருக்கிற, இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கிற? ஏய் டெல்லிக்கு போய் கலக்க சொல்லு, கலக்குவான். பள்ளிக்கூடம்லாம் போய் பழக்கம் இல்லடா, பதட்டமா இருக்குல்ல. இந்த பாரு டில்லி, நேரா போற இவன் தான் உன் பையன் ஸ்கூல்ல போய் சொல்ற. நான் சிம்பிள் மேட்டர் சால்ட் வாட்டர்னா சப்பதான் அப்பன்னு சொல்லி விட்டுருவானுங்க. யாரு இவனுக்கு? நானு. டேய் வா திரும்ப. அப்படி பாரு. மூஞ்ச வச்சு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் எப்படி பார்த்தாலும் ஜாட ஒத்து வர மாட்டேங்கடா. நாடில்லி உன்னை எவ்வளவு பெரிய அரசியல்வாதி நினைச்சிட்டு இருக்கிறேன். டேய் அப்போன்னு புள்ளையுமா சேர்ந்து போங்க. டேய் காலை மடக்கி உட்காருடா. ஏய் டோன்ட் லாஃப். ஏய் அர்ஜுன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். அப்பா வந்திருக்காங்க. அப்பாவா? இங்க. எங்க? கீழே மிஸ். அம்மா மிஸ் அம்மா, பெருத்த அன்பு கொண்ட யோகா அம்மா அவர்களே. நான் தான் வேண்டான்னு சொன்னேனடா, கேட்டீங்களா? ஆசனம் போடு ஆசனம் போடுதான் ஆசனவாயை கிழிச்சிட்டாடா. வீரபத்ராசனா. அம்மா டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் அடிப்பாங்க, எப்படி பேரண்ட்ஸ் அடிச்சாங்க? பேரண்ட்ஸ்னா அடிக்க மாட்டாங்க, ஆனா புருஷன்னா பதட்டத்தில் என் பொண்டாட்டி வேலை பார்க்குற பள்ளிக்கூடம் தெரியாம வந்துட்டேன்டா. கடைசியா ஒரு ஆசனம் போட சொன்னா சிரசாசனா. சிரசாசனா போடல. உன்னையெல்லாம் என்னையா பண்றது? அடிக்காத மிஸ். சட்டியா போடல மிஸ். போட்டு கொடுக்கறத பாரு. அம்மா ஐயோ அடிக்காத. என்ன இருந்தாலும் வீட்டுல பாத்துக்கலாம் சாமியே. ஐயோ ஐயோ அட பாவி பாவி, அந்த படுபாவி தான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். நீயாவது படிச்சு பெரிய அளவுன்னு பார்த்தா என் மானத்தை வாங்கிறியடா. ஏன் இப்படி பண்ற? ஏண்டா தூங்கி எழுச்சு பொறுமையா 11 மணிக்கு மேல வா, எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் காலி அடிச்சு போ. எப்ப பார்த்தாலும் இதே தான் உன்னதானே கேக்குறேன், வாயை வந்து சொல்றா. ஏய் லிலி, எதுக்கு இப்படி புள்ளைய போட்டு திட்டிட்டு இருக்க? நீ ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? கா ஸ்கூலுக்கு அப்பன்னு சொல்லி வேற யாரையும் கூட்டு போயிருக்கான் இவன். அப்பான்னு சொல்லி யாரையோ கூட்டு போனானா? அப்பான்னு சொல்லி ஸ்கூலுக்கு யாராவது கூட்டு போனேடா? தண்ணி மேல படுது. எதுக்குடா அப்படி பண்ண? தப்பு பண்ணிட்டேன். சரி இனிமே நான் பண்ண மாட்டேன் சொல்லு. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். ஏ கழுத, உன்னைய கேட்டேன், நீ சொல்லு. இனிமே எப்படி பண்ண மாட்டேன். வாயை திறந்து சொல்றா. இனிமே எப்படி பண்ண மாட்டேன். நெக்ல பாருங்க அவனுக்கு மண்டையில போட்டனா. ஏய் சின்ன பையன், இது பச்சை புள்ள பரவாயில்ல, நான் வீட்ல ஒண்ணு வச்சிருக்கேன் பெருசா, கழுத வயசாகுது, அது பண்ற ரவுஸ் தாங்க முடியல. ஆண்டி நம்ம டிங்டிங்கா அப்படி கிள்ளனா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அது ஐயப்பன்டா, அரோகரா எங்க இருக்கார்? வாடா. ஐயப்ப எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனாரு? என்னடா காலங்காத்தால கன்ஃபியூஷனு? ஊருக்கெல்லாம் சமைச்சு போடுறேன், என் கை வெறுங்கையா இருக்கே சாமி. வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்கள் என்பது மூலதனம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா எதுவும் நடக்கலையே. நீ நடத்தினாதான்டா அது நடக்கும். நடந்தனே, பழனிக்கு பாத யாத்திரையா நடந்தனே, ஆனா எதுவும் நடக்கல. வேளாங்கண்ணிக்கு நடந்தனே, அங்கேயும் நடந்தேன், எதுவும் நடக்கல. இந்த பக்கத்துல இந்த நாகூர், அங்கேயும் நடந்தனே, எதுவுமே நடக்கல. இந்த புத்தர் கோயிலுக்கு போக வேண்டியதானே? அதான் சாமி யோசனை பண்ணிட்டு இருக்கேன், புத்த மதத்துக்கு மாறலான்னு இருக்கேன். புத்த மதத்துக்கு மாறிட்டா உன் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? தீராதா? ஸ்ரீலங்காலையும் சீனாவிலையும் அவன் தான்டா சாவறான். மதம் மாறினா உன் பிரச்சனை தீராதுடா, மனசு மாறணும். போய் முதல்ல மனுஷன் நடந்துக்கோ. கவர்மெண்ட் அடிச்ச பணத்தை போய் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு போ. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும், பிரச்சாரம் பண்ணும், வெற்றி பெறணும், எவ்வளோ வேலை இருக்கு. நீங்க பாட்டு கூலா உட்காந்து ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் யூடியூப், பாலிட்டிஷியன்னா ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், கொள்ளையடிக்கணும், கமிஷன் வாங்கணும், அதுக்கு முகம் பளிச்சுன்னு இருந்தா தான் நம்புவாங்க. பங்கற மாதிரி இருந்தா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. போலாம். அந்த ஆதி மூளைக்குள்ள என்ன திட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே.
ஓடி போன உன் புருஷனை கொண்டு வர முடியும். എന്ത് ചേട്ടാ ഇത്? இல்ல பாட்டு ரொம்ப பாயசா இருக்குது அதான் சொன்னேன். പക്ഷെ ഞാൻ പഴസില്ലല്ലോ. காயலாங்கல போட்ட விட உன்னை எவனும் வாங்க மாட்டானுங்க. இங்க பார் கேசட்ல உன் பேரை நான் மாத்திட்டேன். എന്തിനാ എന്റെ പേര് മാറ്റിയത്? സുന്ദരമായിട്ടില്ലേ? ஒரு முறை உன் பேரை சொல்லு. കുഞ്ഞുമോൾ. மலையாளத்துல மாசா இருக்குது, தமிழ்ல தடை செஞ்சிருவாங்களே, அதனால இன்னிலிருந்து உன் பேரு மல்லிகா. இது சொல்லு. மல்லிகா. மல்லிகா மல்லிகா மல்லிகா. ஏன்னா அண்ணன் மெயின்டைன் பண்ற பட்லிக்கெல்லாம் மல்லிகான்னு பேரை மாத்துறாரு. அண்ணனுக்கு மல்லிகைப்பூனா அவ்வளோ இஷ்டமான? பூ இல்ல, பூந்தோட்டம். அண்ணனோட பருவத்துல பூத்த மல்லி. என்னண்ணே பூ அங்க பூக்கு தானே? டைம் மிஷின்ல டிராவல் பண்ண போறேன். நீயும் வா. டே, அண்ணன் ஆதிமூலத்தோட காதல் கதையை சொல்றேன் கேளு. அப்போ அண்ணன் ஆதிமூலத்துக்கு ஆவேச வயசு, மல்லிகாவுக்கு மணக்கும் வயசு. மொத்தத்துல 2 பேருக்கும் பத்தி எரிகிற 16 வயசு. மல்லிகா மல்லிகா மல்லி ஏ மல்லி. என்னடா? ஐ லவ் யூ. இன்னொரு தடவை ரோஜா பூ கொடுத்தா எங்க அப்பாட்டே சொல்லிடுவேன். அப்போ சாமந்தி பூ கொடுக்கவா? சீ போடா, நீயும் சுருட்ட முடியும். குத்துனதோ ரோஜா, பூத்ததோ மல்லி. இவர் சுந்தரனா, அந்த அம்மா சுந்தரியா. காட்டுப்பு கலப்புறாங்க. இப்ப எப்படி வர வைக்கிறேன் பாரு. எப்படின்னு? தலைவரே, ஏரியால 2 பேர் பத்திக்கிட்டு எறிகிறாங்க. சீக்கிரம் வாங்க, அங்க பத்த வச்சது போதும். எந்த அது? அது ஒண்ணு இல்ல, இவனுக்கு 2 பேர் தான் வயிறு ஏறானுங்க நம்மள பார்த்து. இதோ வரேன். ஏன்னா அந்த ஆளு இருக்கிற பவருக்கும் அந்த ஆளு இருக்கிற வெயிட்டுக்கும் இப்படி ஊரெல்லாம் ஃபிகர் உஷார் பண்ணி மல்லிகான் பேரை மாத்ததை விட ஏன் அந்த ஒரிஜினல் மல்லிகாவை கூட்டு வந்து ஜாலியா ஜமாய் கூடாது? கேட்டு பார்த்தேன். அவன் புருஷன் என்னப்பா பாப்கார்ன் வரகிற மாதிரி 2 பேரும் என் குடும்பத்தை வர்த்துனீங்களா? இல்ல தலைவரே, இது வரைக்கும் நீங்க செஞ்ச சாதனை, இனிமே செய்ய போகும் சாதனை, அதனால எங்களுக்கு வந்த வேதனை, இந்த புகழையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தலைவரே. நைஸ். எப்படியும் போட்டோக்கு மாலை போட்டுற வேண்டியதுதான் தலைவரே. தொண்டனுக்கு துரோகம் பண்ணிட மாட்டீங்களே? நாங்க தொண்டருக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டோம்பா, மக்களுக்கு தான் துரோகம் பண்ணுவோம். தலைவா யூடியூபுக்கு செம கண்டென்ட் கிடைச்சிச்சு தலைவா. யூடியூபுக்கா? எவன் தூங்குறான், எவன் சாவறான், எவன் சாப்பிடுறான், எவன் முன்னாடி எங்க போறான், மத்தவனோட பர்சனல்லாம் யூடியூப்ல போட்டு சோறு சாப்பிடுறது. யூடியூப்ல எவ்வளவு நல்ல விஷயம் போடலாம், இதெல்லாம் போட்டா செருப்பால் அடிப்போம். போட மாட்டேன் தலைவரே. பக்கரிசாமி பப்ளிக் ஸ்கூல்ல யோகா கத்துற டீச்சர் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பானிபுரி கடை போட்டு பொழைக்கிற ஒரு அம்மாவோட பையனான உனக்கும் பிரச்சனை. இனிமே அந்த டீச்சரும் பக்கமே வர மாட்டாங்க. தைரியமா போ. ஏய் அலெக்சாண்டர், கிளாஸ்க்கு போல? டேய் இருடா, எங்கடா போற? டை சொல்லிட்டு போடா. பிளான் ஒர்க் அவுட் ஆகட்டும், அப்பாளிக்க சொல்லிக்கலாம். அலெக்சாண்டர் வா. பாத்தீங்களா லீடர், அவன் கூப்பிட்டா நம்மள மதிக்காம போறான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சன்ஃப்ளவர் சார். என்ன சன்ஃப்ளவர்? சூரியகாந்தி. தப்பா ஒரு வீடியோ மாட்டிக்கிட்டு படாத. ஸ்கூலுக்கு மொபைல் எட்டு வரதே தப்பு, இதுல அதை வேற தூக்கி காட்டி போறான். அவன் போன், அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், விடியா. சார் சன்ஃப்ளவர்னு ஏதோ ஒன்று சொன்னானே சார். இப்பெல்லாம் அமெரிக்கால குட் மார்னிங் பதில் சன்ஃப்ளவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் சொல்ல மறந்துட்டேன். என்ன? சன்ஃப்ளவர் சார். யோகா டீச்சரை வெளுத்தா எல்லாம் சரியாயிடும். யோகா டீச்சர், உன் நல்லதுக்கு தான்டா சொன்னேன். அந்த எச்எம் என்ன திட்டுறான் தெரியுமா? நீ பொலிட்டிஷியனா போ, பொறுக்கியா போ. எக்கடா கேட்டு போ. மிக்க நன்றி மிஸ். ஆ ஆ போல யாரு 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 யாரு
மச்சான் ஃப்ரெண்ட் 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 போல 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 யாரு 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 மச்சான் போல 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 யாரு 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 மச்சான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் போல போல யாரு 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 மச்சான் நட்புத்தா 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 நோ 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 ஃபைட்டுத்தா 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 லைஃப் லாங் ஜர்னி நட்புத்தா நட்புக்குள்ளோ நோ நடிப்புத்தா தப்புகள் கூட ரைட்டுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கிஃப்ட்டுத்தா ஃப்ரெண்டே போல போல யாரு யாரு மச்சான் 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 முதுகை இழந்தவன் கை போல அங்க இடுக்கண் தலைவன நட்பு நட்பது நட்பன்று நெஞ்ச தகரக நட்பது நட்பு நட்பு ஃப்ரெண்ட் 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 போல 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 யாரு 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 மச்சான் ஃப்ரெண்ட் 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 போல 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 யாரு 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 மச்சான் சைனீஸ் ஃபுட் மல்லிங்க புள்ளிங்க மாறிட்ட ட்ரெண்ட் எல்லா ட்ரெண்டுக்கும் இருக்குது எண்டே இல்லாத ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஏய் கடக்குறலே இடறப்பறலே யாத வேணா குட்டியாண்டே இன்ன வேணா சிக்கம் பண்ணு எதையோ எதிர்த்து தில்லானே சம்பவ செய்யோ சரித்திர ஃப்ரெண்ட் போல 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 யாரு 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 மச்சான் ஃப்ரெண்ட் போல 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 யாரு 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 மச்சான் ஃப்ரெண்ட் போல 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 யாரு 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 மச்சான் மச்சான் போல 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 யாரு 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 மச்சான் மச்சான் தமா ஏ தமா ஏ தமா ஏ தமா ஏ தமா Thank you. Thank you. Thank you. Super. ஏ ரங்கநாயகி ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ன ஆம்பிஷனு? டீச்சர். சௌக்கடி லீடர் ஆல் தி பெஸ்ட் சொல்றதே காண்டாவுது. இதுல நீங்க ஆம்பிஷன் வரை கேக்குறீங்க? பிற்காலத்தில் நாம் பள்ளிக்கூடம் கட்டினால் டீச்சர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும் அல்லவா? என்ன அலெக்சாண்டர்? ஏய் சட்டு புட்டுட்டு கொடுத்து அனுப்பேன்டா. என்ன வேணும் உங்களுக்கு? தோ என்ன ஏன்டா பாத்துட்டு இருக்க? அந்த டைம்ல என்ன வேணும் கேளு. போ சாம்பார் எடுத்து இருமா. சும்மா என்ன பேச்சு கொடுத்துட்டே இருக்க? தோசை போடு. என்ன சொல்லு? நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மா. சரி. அந்த டேபிள்ல என்னமோ கேக்குறாங்க பாருங்க. என்ன என்னம்மா? நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட். சரி ஆனுவல் எக்ஸாம் இருக்குல, அப்ப பாத்துக்கலாம். இப்போ இங்க இவ்ளோ வேலை இருக்கு. வேற அவங்களுக்கு அங்க சட்னி ஊத்தேன்டா. விடுடி, அவங்களே பாவம் வர்க் டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூல் டாப்பர். எவ்வளோ பர்சன்டேஜ்? 83. வெக்கமா இல்ல? பாராட்டா முக்கியம்? பர்சன்டேஜ் தான் முக்கியம். உனக்கும் எனக்கும் போராடுறதுக்கு யாரும் இல்லை. எந்த கோட்டாவும் ஒதுக்கல. மொத்தமா ஒதுக்கி வச்சிருக்காங்க நம்மள. நம்ம முன்னாடி இருக்கணும்னா எல்லாத்துலயும் 100% மட்டும்தான் இருக்கணும். மல்லிகா கும்பம் புரட்டாதி. நீங்க சாணக்கியா ரிஷபம் கிருத்திகை. ஓகே. ஐயோ எனக்கு வேற டைம் பார்க்க தெரியாதே. ஏய் டைம் ஆச்சு, நாமினேஷன் போனோம். என்ன பண்ற? வீட்டை பூட்டலையா? வீட்டை பூட்டலையா? இங்க வாடி.
இந்த வீட்லயே விலை உயர்ந்த பொருள் நான் தான். நானே வெளியே போறேன். பூட்டினா போட்ல நானா மூடி நோகாரி. அத நீ தான் சொல்லிக்கணும். இன்னும் மூணாவது புருஷனுக்கு பொறுமைத்து போயிட்டு போறேன். தலைவரே என்னடா அண்ணி இந்த வீட்லயே வேஸ்டான பொருள் அதான். எவனா திருன்னு போட்டோம். போய் உட்காரு. ஏண்டா ஒக்காவட்டி எவ்வளோ பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாளாமே, எந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறா? ஓகித்தாளா? ஓகு சார், பேப்பரை பாருங்க. மெனுடாம் போகுது. மனு கொடுத்துட்டீங்களாம்மா, இனிமே தமிழ்நாட்டையே நீங்க தான் ஆள போறீங்க. மனு பேப்பர் எடை போட்டுலாம் பேசலாம். அண்ணி மேலதும் ஆஃப் அவனுக்கு ஆஃப் எனக்கு டீல் தலைவரே. தேர்தலா வாங்கி தரேன். நடைபெறவிருக்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சியின் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. வேட்பு மனுக்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி நம்பர் மாதிரி வந்து நின்னுங்கற போஸ்டர் கொடுக்கணும்ல, அது நடக்காது. ஒண்ணுல தலைவரே, இன்னைக்கு மனு தாக்கல் பண்ண கடைசி நாள். ஆமால, நீ ஒண்ணு பண்ணு. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, இங்க இருக்கிற நம்ம ஐட்டத்தை எல்லாத்தையும் மொத்தத்தையா இருக்கு. சரி தலைவரே, நம்ம ஐட்டம் தானே தலைவரே? இல்ல ஜி, ஏன் ஐட்டம் சரி நாளைக்கு இருக்கு. டேய் ஆதிமூலம், படக்கையில பங்கு கொடுத்த இப்ப பதவியில பங்கு கொடுக்கற? டேய் நீனா அலாரத்துக்கு பிறந்த இப்படி ஆச்சுக்கிற? இங்க பாரு, இதுக்காக நைட்டும் பகலமா நான் எப்படி அயராம உழைச்சேன் தெரியுமா? அவ்வளவு உழைப்பு. அந்த வழி பத்தி உனக்கு நாடி தெரியும்? ஆமா, உன் உழைப்பு பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? இத சொல்லு பாப்பா. டைமாச்சு தலைவரே, வாங்கலாம்டா. ஆவடி மாநகராட்சியில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் திருமதி செண்பகம் மற்றும் திருமதி மல்லிகா போட்டியிடும் 3வது வார்டில் அமைதியான முறையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மல்லிகாக்கா, மல்லிகா போ, மல்லிகா சே, மல்லிகா மல்லிகா. என்ன மல்லிகா கோட்டு போடுறது தெரியலையே. சே இன் ப க ம் செண்பகம். போடா போடா போய் ஓட்ட போடுறா. டேய், உனக்கு தமிழ் தெரியுமாடா? எனக்கு தமிழ் தெரியும்ன்றது ஆதிமூலத்துக்கு தெரியும். எனக்கு தமிழ் தெரியும்ன்றது உனக்கு தெரியும்னு ஆதிமூலத்துக்கு தெரிஞ்சா உன் டிரான்ஸ்ஃபர் காலி. அர்த்தா ஆயிட்டா ராஜா? ஆவடி மாநகராட்சி தேர்தல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான்டா இதான்டா எங்க ஓட்டு செண்பகத்துக்கு தான்டா. மதுரை மல்லியோ குண்டு மல்லியோ காரமல்லியோ செண்பகத்துக்கு தான் எங்க ஓட்டு. செண்பகம் தான் ஓட்டு போடுவேன். என் ஓட்டு செண்பகத்துக்கு தான். செண்பகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். நடந்து முடிந்த ஆவடி மாநகராட்சி தேர்தலில் குடிமக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பெருவாரியாக வெற்றி பெற்றுள்ளனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருமதி செண்பகம் ஆதிமூலம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து பெரும் வெற்றி பெற்றுள்ளார். குடிமக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மற்றும் நிறுவனர் திரு சு பக்கிரிசாமி தன்னை சந்தித்த திருமதி செண்பகம் ஆதிமூலம் அவர்களை மேயராக அறிவித்துள்ளார். ஆவடி மாநகராட்சியின் முதல் மேயராகிறார் திருமதி செண்பகம் ஆதிமூலம். ஏதோ பழைய லவராஜன் உள்ள எடுத்துட்டு வந்தா பழைய நினைப்புல இருக்கு. நீ சாவச்சிருவேன். அப்படியே இருக்கு. நீ பேட்டா கொடுக்கல, என் போஸ்டுக்கு சாணி வச்சிருந்தா நீ அப்படியே நில்றான். மாமா, இந்த மேயர் ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? பாகத்து கன்றாவே தான் இருக்குது. பெரிய பெரிய தியாகிகளா போட்ட ட்ரெஸ். ஏறாத தொப்பியை கொடு கொடு. இந்தாங்கண்ணா. தமிழ்நாட்டின் தலையெழுத்து இவ ஈர்ல போய் மாட்ட போகுது. உனி மாட்டாத, ஐத்து விடுங்கடா. என்ன பழைய சோறுல கேக் ரெடி பண்ணாங்களா? குத்தனே வருது. இங்க பாரு செண்பகம், மேயரா இருக்கு முக்கியம் கிடையாது. பட்டாக்கு இவ்வளவு வாங்கணும், சிட்டாக்கு இவ்வளவு வாங்கணும், தாசில்தார் தலைமையில இப்படி லாரி விட்டு ஏத்தணும். எல்லாத்தையும் நீ ಏನಪ್ಪ ಯಡಿಯೂರಪ್ಪ ಫೋನ್ ಬರ್ತಾ ಇತ್ತೇನಾ ಯಾರಪ್ಪ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಣ್ಣ ಬೇರ್ಚಿ ಮೇಡಂ ಹಲೋ டேய் நல்லா கபோர்ட் பண்ண ரஜனா கேட்டி வெட்டி பண்ண சொல்லிச்சு ஆதி உங்களுக்கு தலை கட்டுது இங்க மட்டும் என்ன இவ்வளோ நாட்டு வெடியே வெடிக்குது ஐயோ 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 எங்க அப்பா அம்மா என்ன பெத்த ஜாதகம் இந்த துப்பு கெட்டோட்டு வந்து சிக்கிக்கிட்டனே ஐயோ மேயர் மல்லிகா வாழ்க மேயர் மல்லிகா வாழ்க மேயர் மல்லிகா வாழ்க
தப்பா சொல்ற அம்மா. அது கதாயுதம் இல்ல, மேயர் செங்கோல். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா விவரமா பேசு. எலெக்ஷன் வந்துட்டா மொத்தத்தையும் கோட்டை விட்டுரு. டேய் துப்பு கட்டாடுங்களா அண்ணி சொல்லுங்க அடிங்க. போடாதல. அண்ணி கோமா இருக்காங்க, பிரியாணி சாப்பிட்டு ஆசையெல்லாம் கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டாண்டி உங்க அப்பா. அம்மா கோவப்படாத. மேயர் பதவி போனா என்ன, உன்னை மாநில செயலாளர் ஆக்கிடுறேன். இங்க படுக்கிறதுக்கே பாய் இல்லையா? இதுல அனிமோனுக்கு பிளானிங். இனி எல்லாத்துக்கும் அவகிட்ட போய் தான் நிக்கிறோம். தண்ணி பிரச்சனையில இருந்து கக்கூஸ் அடைப்பு வரைக்கும் அந்த மகராசிட்ட போய் தான் நீட்டணும். மா நீ மட்டும் அந்த ஆதிமூலம் அப்பா கொடுத்த ரோஜாப்பூ அக்செப்ட் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு மேயரோட பொண்ணு இல்லம்மா. அறியாத வயசுல உங்க அம்மாக்கு அந்த ஒத்த ரோசா. ஐயோ ரோஜா, முல்லை, மல்லி, கனகாம்பரம். என்ன பண்ணுவேன்? அந்த முள்ளம்பன்றத்துல என் பக்கத்துல இவ்வளவு நினைச்சே பார்க்க முடியலையே. சகிக்கல. ஏண்டி ஒரு மேயர் பதவிக்காக அப்பனே மாத்தலாங்கற, நீ புருஷனே மாத்தலாங்கற. டேய் 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 எவ்வளவு டேமா? மேயர் புருஷன் ஆயிட்டாண்டா ஆதி. போடா. பாப்பா பாப்பா பாப்பா. பாவி பாவி பாவி. ஏச்சு போடா ஏச்சு போடா. உட்காராதேங்க. அன்புள்ள மாணவ மாணவிகளே, நமது பள்ளி நிர்வாகம் மாணவர் தலைவர் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளது. மாணவர் தலைவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் தங்கள் விருப்பத்தை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி. போதுமா? ஆல்வேஸ் ஜாலி, லீடர் நகெத்தே. என்னடா பதவிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ அலப்பறையா? இது ஸ்கூல் எலெக்ஷன். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தது எல்லாரையும் தொலைச்சிருவேன். இந்தா கையெழுத்து போடு. சொன்னது நினைவில் இருக்கட்டும். ஆகட்டும் ஐயா. என்ன ஏதோ சிஎம் கேண்டிடேட் மாதிரி கையை தூக்குற? எனக்கும் என்னை பற்றி அதே பயம்தான். சரி சரி போ போ. லீடர் நகெத்தே. என்ன சாணக்கியா, வந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா தலைவர்? கட்சிக்காரன் சாயங்காலம் வந்தா அவன் சம்பாதிக்க வழி தேடுறான்னு அர்த்தம். அவன் காலையில் வந்தா பதவி கேட்டு வரான்னு அர்த்தம். இருந்தாலும் வாயால கேட்கணும்ல. தலைவரே 3 தலைமுறையா கட்சிக்காக உழைச்சிருக்கோம். தெரியும். பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல தலைவரே. ஆமா, 1000 கோடி சின்ன சம்பாத்தியம் தான். சொல்லு. நீங்க அடிச்சு சம்பாதிச்ச 5000 கோடியை கம்பேர் பண்ணும்போது நாங்க சம்பாதிச்சது கொஞ்சம் கம்மி தான். மல்லி யோ இந்த மல்லி நல்லின்னு சூடா சாப்பிடுங்க தலைவரே. மேயர் பதவியை தான் இழந்துட்டேன். மாநில செயலாளர் பதவியெல்லாம் இழக்க முடியாது. நான் தான் அடுத்த மாநில செயலாளர். நடக்கலன்னா கட்சி உடைஞ்சிரும். ஐயா, எனக்கு 28 வயசா இருக்கும்போது மயிர் கொட்டி போச்சு. மயிர் கொட்டி போச்சுன்னா அவன் என்னையை தேடி அமிர்தன் காட்டுக்குள்ளே ஓடுவான். நான் அப்படி இல்லை. மயிரே போனாலும் எனக்கு கவலை இல்லை. எங்கள் ஐயா இருக்கார, அவர் கட்சி ஆரம்பித்து 18 தடவை உடைஞ்சது. ஆனால் உடைச்சவன் தான் காணா போயிட்டான். ஆனால் இங்கே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் ஸ்ட்ராங்கு. சரி தலைவரே, நியாயம் ஒன்று இருக்குல்ல. அவன் பொண்டாடி தான் மேயர் ஆயிட்டான்ல, அப்ப இவ்வளவு மாநில செயலர் ஆக்கலாம்ல. ஆக்கிறதோ அழிக்கிறதோ எல்லாம் ஜனக கையில் இருக்கு. பொது தேர்தல் வந்தா ஓட்டு போடுற ஜனங்க தான் மூலதனம். கட்சி தேர்தல் வந்தா போஸ்ட் ஓட்டுறவன், கோஷம் போடுறவன், இங்கே அடிப்படத்தோட தான் ஹீரோ. அவங்களுக்கு பிரியாணி ஏக்கி போடு, உன்னை மாநிலம் வைக்கிறாங்க. அவன் பேசுறான் கேளு. என்ன தலைவரே, நீ பிறந்தாய் தமிழகம் சிரித்தது, நீ ஆள வந்தாய் தமிழகம் சிரிப்பாய் சிரிக்கிறது. என்ன தலைவரே, காலங்காத்தாலே என் பழைய லவரை கொண்டு வந்து போஸ்டிங் கேட்கறானா? முதல்ல அவனை உங்க போஸ்ட்டை கரெக்டா எழுதி ஓட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் போஸ்டிங் கேட்கலாம். தலைவரே, அப்படியே அவன் பொண்டாட்டிக்கிட்ட போன கொடுங்க. நான் லவ் பண்ணும்போது ஒரு 40 ரூபா. ஏய் போயிட்டாளா? தலைவரே, வரும்போது கவுண்டமணி சாரை பார்த்தேன். இன்னும் நீங்க வாழைப்பழம் வாங்கின காசு தரலையாமே. மனசை மறக்கலையா? கடைசியிலும் கொடுக்குற ஐடியா இல்ல. ஜானகியா, நீ ஆதி முழுத்துட்டு அரசியல் கத்துக்க. ஏய் கோமுட்டி தலையா, என்ன நல்ல தம்பியா தானே பார்த்துருக்கேன். கெட்ட தம்பியா பாப்ப அப்ப இருக்கு உனக்கு. காசிமேடு தான். இல்ல இல்ல,
பெரிய மேடு தான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கீழே கறதான் அங்க இருந்தா தூக்குறோம். யாரை தூக்குறோம்? ஆளை தூக்குறோமா? அது ஒண்ணு இல்லண்ணா, எல்லாருக்கும் பிரியாணி போடும்ல, அதான் எந்த ஏரியா பிரியாணி போட்டா தரமா இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி. ஆமாண்ணே. சிக்கனா மட்டனா? அண்ணே பிரியாணினால மட்டன் பிரியாணி தானே நீ? அதுவும் நல்ல எலும்போட. பிரமாதம். அப்புறம் அந்த கத்திரிக்காய் பிரெட் அல்வாலாம் என்னடா நீங்க பிரெட் அல்வா பிரியாணியா சொல்லுங்க நீ? ஏண்டா கட்சிக்கு போஸ்டர் ஓட்ட சொன்னா வர மாட்டீங்க, பொதுக்குழு கூட்டத்துக்கு வர மாட்டீங்க, ஆனா பிரியாணிக்கு ஒரு குழு போட்டு டிஸ்கஷன். நாம தான் பிரியாணி போட்டோமேடா. எப்போ பிரியாணி சாப்பிடுறாங்களா? ஆமா சாப்பிடுறாங்க. ஆனா அண்ணன் இதுல பிரியாணி போட்டோம்ல, அதே மாதிரி கிராபிக்ஸ்ல அண்ணனையும் போடுறோம். இப்போ நம்ம பிரியாணி போட்டோமா? போட்டாச்சு. இந்த வீடியோ வைரல் ஆகுற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் வெறும் கஞ்சி தான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 2 இட்லி தின்னதுக்காக என் வாயில விரல விட்டு வாந்தி எடுக்க வச்சேல, அவன் தலைவனா நீ தலைவனா? ஆமா. இப்ப இவன் என்ன பண்றான் பாரு. என்ன டீலு? நான் பாருங்க தலைவரே, ஆடும் கோழியும் முட்டையை வச்சு எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நீங்க என்னைக்காவது கண்ணுல காட்டியிருப்பீங்களா? தாய்க்கே சோறு போட மாட்டான், இவ்வளோ பேருக்கு எப்படியா மட்டன் பிரியாணி போடுறான்? என்னாச்சு லீடர், ஒரே அப்செட்டா இருக்கீங்க? வீட்டில் டென்ஷன், மம்மி ஷவுட்டிங், ஆதி மூலம் ஆஸ் யூஷுவல் எஸ்கேப். ஏன் என்னாச்சு? அப்பாவோட ஆப்பனண்ட் பிரியாணி போட்டு கலக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம அப்பா மட்டும் மாநில செயலாளர் ஆயிட்டாரு. டேய் லீடர் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காரு, உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்க. கேம் ஆடல, ஆடின கேம பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்கேன். மேஞ்சிக்கிட்டு இருக்கியா? எஸ் லீடர், ஃபேக் கேடி மாதிரி ஃபேக் பிரியாணி போட்டிருக்கானுங்க. அட்டை போடல, அட்டைய போட்டிருக்கானுங்க. போட்டோஷாப்பு. அதான் அவனுங்க கலாச்சி மீம்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சூப்பர்டா. நைனா கிட்ட சொல்லி பிரியாணி போட்டுருவோம். பிரியாணி போட வேணாம், லைவ் போடுவோம், லைக் அள்ளுவோம், லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம். காலாபதிடா, நான் சிஎம்னா நீ ஐடி விங்கு. மண்டையை மறைச்சான், கொண்டையை மறைக்கலையடா. தலைவரே, அவன் மட்டன் தானே போட்டான். ஆமா. நம்ம பீஃப் போடுவோம். ஐயோ கோமாதா. தலைவரே, நம்ம போர்க் போடுவோம் தலைவரே. சும்மா மூளை காய்ச்சல். வாய மூடு. இவனை பட்னி போடு. ஏண்டா? போ, அது போட்டோஷாப்பா. போட்டோஷாப்பா? போட்டோஷாப்ல இந்த வீடியோ இருக்கிறானுங்க. பிரியாணி போடாத, கலாய்ச்சி மீன் போடு. நாட்டு இல்லையே தலைவரே, சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மீட்டிங்க போடுறோம், கிரௌட கூட்டுறோம், கட்சியில நம்ம கெத்த என்னன்னு காமிக்கிறோம். யாரு இவனுங்க நம்பியா? தேஜி காசு வேஸ்ட் ஆயிடுயா. நைனா, நாடா இவனுக்குலாம் வெஸ்ட கொடுத்து குளியில தள்ளு. சீக்கிரம் எல்லாம் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுகிறேன். Facebook, Instagramல லைவ்ல வா, ட்ரெண்டிங்ல இருப்ப. இப்ப அரசியலே அதான பண்ணுது. ஆதிமூலத்துக்கு உள்மூலமே இவன் தான் போல இருக்கு. விளங்குன மாதிரி தான் ஐடிவி இங்க வந்ததுல இருந்து முள்ளிங்க மண்டை அப்படியே முறிக்கு போட்டு மதியம் டிஃபன் யூஸ் பண்றோம். என்ன நம்புப்பா, வியூஸ்லாம் ஓட்டா மாறும். நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையடா. அப்பா, இப்ப இருக்க அரசியலே அதை நம்பித்தான் இருக்கு. மீம்ஸ் வந்ததுல இருந்து நேம்ஸுக்கு மரியாதை இல்லை. அரசியலே இதுக்குள்ளதான் இருக்கா? ஆமாப்பா. உலகமே என் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவானுங்க. அது இதான் போல்றது. மவனே, எப்படி ஃபேஸ்புக் ஓபன் பண்றது சொல்லு. இருப்பா, அதெல்லாம் இங்க வச்சு பண்ணக்கூடாதுப்பா. என்னடா ஓபன் பண்ணவனே கஞ்சா ரேப்னு வருது. ஸ்டேஜை போட்டு டிராபிக் ஜாம் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு வழி விடாத அளவுக்கு கூட்டத்தை சேர்க்கிற அரசியல்வாதி கிடையாது நான். 2K கிட்ஸோட சேர்ந்து வாழற வரலாறு. டைட்டா மேட்ருக்கு வரேன். எதை வச்சுக்கிற வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா ஜாதின்ற சாக்கடைய ஊரு போட்டு வித்துட்டானுங்க. மதத்தை மசாலா தடவி மார்க்கெட்டிங் பண்றானுங்க. தமிழர் ராயல்ட்டியே இல்லாம அவன் எடுத்துன்னு போயிட்டானுங்க. வேற என்னடா விற்கலான்னு பார்த்தா ஒரே பீஸு நீங்க தான். நீங்கன்னா மக்கள். உங்க வீக்னஸ் தான் எங்க பலமே. பதவி எனக்கு, சொகுசு அதுவும் எனக்கு. உங்களுக்கு ஓகேனா டீலு. இதுதான் சொல்லுது எங்க ரீலு. இந்த பழைய மாவை பிசைறதை விட புது மாவை பிசைவோம். இந்த 1000 2000 போய் அதுக்கு பதிலா டிஜிட்டல் மணி வந்துருச்சுல்ல. அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் மறியெல்லாம் கெட்டு போன பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. பொரியலா? இப்ப மீம் தான் பொலிட்டிக்கல் கேம். அதுல தம்பி ஆதிமூலம் தான் அடிச்சு ஆடுறான். அவன் மாநில செயலர் ஆனா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை.
அதனால ஆதிமூலத்தை மாநில செயலாளர் ஆக்குறேன். அறிவிச்சது நானும். அண்ணன் டேய் என்னடா வேணாம், பக்ரிசாமினே வந்துரு. இல்லண்ணே, உங்க பேர் இனிஷியோட சொல்லலாம் தானே. வேண்டாம் வேணாம், அப்படி சொல்லு. தமிழகத்தின் தலைப்பாகையே, தமிழகத்தின் தலைப்பாகையே, தமிழகத்தின் தலைப்பாகையே, பக்ரிசாமியே பக்ரிசாமியே. நானே சொல்ல விட்டேன். கம்மியா இருக்கு பாரு, போடு போடு. ஹாய் நில்லு, கிட்ட வர. டோன்ட் டச். நான் உன் சித்திப்பா. இதே தட்டுல எத்தனை முறை உன்ட்ட பழைய சோறு கேட்டிருப்பேன். என்ன ஆச்சு தானே தொத்தனே. பதி வந்தோடனே பாசம் பொங்குதோ. போ போடி அப்படியே. சொந்தமும் சூனியமும் ஒண்ணு. மீன் போட்டு காலி பண்ணிட்டான்டா. உன்னால தான்டா எங்க அப்பாக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சது. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் அதுக்கு லீடர். இரு, இப்ப என்ன சொன்ன? தேங்க்ஸ்லாம் அதுக்கு லீடர் சொன்னேன். இனிமே என்ன லீடர்னு கூப்பிடாத, அண்ணான்னு கூப்பிடு. ஓகே அண்ணா. உங்க எல்லாத்துக்கும் இப்ப ட்ரீட். அண்ணா 3 பிளேட் பானிபூரி. ஏடா ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து பானிபூரி கேக்குற? இதோ போது பாரு பானிபூரி. இத வச்சு சாப்பிடுடா. இனிமே இப்படி கூப்பிடாதீங்கடா. பானிபூரி பானிபூரி வேண்டாம். அவனுக்கு பேர் இருக்கு. அவன் பேர் அலெக்சாண்டர். அவன் அலெக்சா இல்ல ப்ரோ, அவன் ஆலு போட்ட பானி. அவன் மூஞ்சில போடு சாணி. பானிபூரி பானிபூரி பானிபூரி. வாடா. இப்ப சொல்லு, இவன் பேர் என்ன? அலெக்சாண்டர். என் தம்பி. இனிமே பானிபூரி பேல்பூரின்னு எது நான் சொன்னேன் போடுறா. என்ன ப்ரோ ஜில்லுன்னு இருக்கா? நீ தான் அவனை பானிபூரின்னு கூப்பிட சொன்னேன். நீ தான் அவனை அடிக்க சொன்னேன். நீ தான் என்ன சப்பா விடுறே குச்சி ஐசா. நமக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் தேவைப்படுதுல்ல. இனிமே அவன் நமக்கு முழு நேர அடிமை. லாஜிக் நெஹி, உள்குத்து. உள்குத்து மீன்ஸ் இன்சைட் பஞ்ச். மாவ் மாவ் மா, ஏமா எழுதிட்டு இருக்க? மா திரும்ப. என்னம்மா ஆச்சு? அப்பா எதுவும் திட்டாரா? கார்பரேஷன்ல பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. சொல்லி காடி நிமிஷம். எந்த குடும்பம் வேண்டாம், யாரு சகவாசம் வேண்டாம்னு சொன்னனோ அந்த பொப்பாட்டு புள்ள கூட சேர்ந்து சுத்திட்டு அந்த போட்டோ வர எடுத்திருக்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் அந்த ஆளோட பையன் எனக்கு தெரியும். ஆனா அவன் ஸ்கூல்ல என்ன சொன்னு உனக்கு தெரியுமா? அப்ப நானு விட மாட்டேன். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு அல்லக்கையா தான் இருக்கணும். கோஷம் போடணும், போஸ்டர் ஓட்டணும். நான் மட்டும்தான்
நான் மட்டும்தான் லீடர், சிஎம் எல்லாம். விட மாட்டேன். ஏன்டி இல்லையே தலைவரே, அரிசி அமோகமா வளைஞ்சிருக்குது, கோதுமை என்னாச்சுன்னு தெரியலையே. வரப்புல பயிர் மட்டும் தான் போட்டோம், இன்னும் போய் பார்க்கவே இல்லையே. இப்போ ஒரு எட்டு போய் பார்த்துடலாம் தலைவரே. அப்படின்ற? ஆமா முரளி, காடி ஏத்தோமா. மா 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 இந்தா அடிமா. நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் கூட தான் சுத்துவேன். நான் எதுவுமே வேறேன் தானே ஒதுங்கி நின்ன. அவன் கூட போய் சேர்ந்து சுத்துறியே. அவன் யாரும் தெரியுமா? தெரியும். ஸ்கூல்ல என்ன பண்றான் தெரியுமா? எஸ்பிஎல் ஆகணுமா? இன்னைக்கு எஸ்பிஎல், நாளைக்கு காலேஜ் சேர்மன், அப்புறம் சிஎம்மா. இதே மாட்டேன் நான் கோஷம் போடணுமா? நரசிம்ம பல்ல வாழ்க்கை கோஷம் போடணுமா? அவனை கோஷம் போட வைப்பேன், போஸ்டர் ஒட்ட வைப்பேன், அவனை வளரவே விட மாட்டேன். டேய் மா சும்மாருமா. நீதான் பானிபூரி விற்கிற கஷ்டப்படுற. நானும் பானிபூரி தூக்கிட்டு பானிபூரி பேல்பூரி பெல்லஸ்ட் போனோமா? சொல்லுமா. சொன்ன புரிஞ்சுக்கோடா. உன்னதான் அந்த ஆள் ஒதுக்கிட்டான். அந்த ஆதி மூலம், அந்த மூலம் அலெக்சாண்டர் என் பையன் சொல்ல வைப்பேன். நரசிம்ம புலவன் எனக்கு போஸ்டர் ஒட்டணும், எனக்கு கோஷம் போடணும். நான் மட்டும்தான் சிஎம், பிஎம் கூட அவன். இந்த அலெக்சாண்டர் மட்டும்தான். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. வீரமாதான் வளைஞ்சிருக்குது இல்ல? விவசாயம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தலைவரே? எப்போ பார்த்தாலும் விவசாயத்தை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. யோ, கரண்ட்ல விவசாயமும் ஜாதி தான் என் பிஸ்னஸாக இருக்குது. ஜாதி ஒரு சாக்கடை, அது எனக்கு பிடிக்காது. விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அதை வச்சு ஒரு கவிதை சொன்னேன். தலைவரே, நீங்கள் எங்கேயோ நான் எதிர்காலத்தை நோக்கி போகிறேன். ஆவடி அப்பன், ஆதிமூலம் நரசிம்ம பல்லவன் என்னும் நான், ஆதிமூலம் அலெக்சாண்டர் என்னும் நான், சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவன் என்றும், நீங்க யாரு சிஎம் ஆனாலும் இந்த ஆதி மூலம் தான்டா கெத்து. அண்ணா உச்சா வருதுண்ணா. உச்சா வருதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு மசாஜ். யோடில்லே, அந்த அலெக்சாண்டர் அந்த ஆளோட கீப்போட பையன்ற விஷயம் எனக்கு தெரியும்ன்றது அந்த அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சது. அப்பா, ஊருக்கே தெரிஞ்சது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதானே? அதுக்கேண்டா பக்கத்தில் வந்து பயமுறுத்துற? தெரியாது. தெரிஞ்சது. ஏண்ணே, அந்த பையன் பேசுனது எதுவும் உங்களுக்கு புரிஞ்சது? நல்லா புரிஞ்சதுண்ணே. ஏண்ணே, சின்ன பையன்லாம் உன்னை மிரட்டிட்டு போறான். பெரிய மனுஷன் தப்புன்னா சின்ன பையெல்லாம் சில்லறையை சதற விடத்தான் செய்வாங்க. அப்படி என்ன பண்ணாரு? என்ன பண்ணல, ஒரு நாள் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்ச மாதிரி ஒரு பொண்ணு. அண்ணே, நீங்கள் மண்டையை பேசுறதை நிப்பாட்டாதீங்கண்ணே, நல்லா பிசைங்க. அண்ணா, பாபு சார். யாருமா? பேர் என்னன்னு கேட்டேன். லில்லி அப்படின்னா. ஆதி மூலத்தை பெற்றவங்க இவளுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. நம்மளால தான் இந்த விஷயத்துல கில்லியாச்சே. எத்தனையோ முகர கட்டிங்களோட நான் ஆடி இருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சம்பரம் கட்டியோட நான் ஆடினதே இல்லடி. ஐ லவ் யூ டி. ஏண்டிய? ஆமால வேலைக்காரியில. வா பிட்டு மிஸ் ஆகுது பாரு, போடு. ஐயோ, இவன் கடைக்கு கருணக்கிழங்கு வாங்க தானே போனா. ஏமா, அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கட்சியில கலை வேணாமா, என்னதான் ஆட சொல்லிக்கிறாங்க, அதான் பிராக்டிஸ் பண்ணுறான். வாடி மொட்டை மாடிக்கு போயிடலாம். ஃபேன்டாஸ்டிக், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆஃப்டர் தட் என்ன? ஆஃப்டர் தட் பாதிக்கப்பட்டு நடுத்தருவில் நின்னா பானிபூரி கடை வச்சு கொடுத்து ஒரு பொழப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அண்ணன் ஏன் கடை வச்சு கொடுத்தீங்க? என்ன? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. நான் செஞ்ச பாவம். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க? அவ தேடி வந்தது பக்கத்து தெரு சிட்டி பாபு, நான் டெல்லி பாபு. பாபுனால வந்த குழப்பம் சிட்டி பாபு பிறந்துட்டான். அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே. போடாத ஓட்டுக்கெல்லாம் எவரெல்லாம் மைய தடவுறாங்க.
அலெக்சாண்டர். ஏய் இங்க தான் யாரும் இல்லையே. உங்க அம்மா எலெக்ஷன்ல தோத்ததுக்கும் உங்க அப்பா கட்சிக்குள்ள வளராம போனதுக்கும் பல்லவ ஃபேமிலி தான் காரணம். ஆமாண்டா, எப்படியாவது பல்லவன் இந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சே ஆகணும். ஐடியா? என்ன ஐடியா? நீ பேசாம எஸ்பிஎல் ஐடு. எஸ்பிஎலா? நான் ஆகக்கூடாது. அப்புறம் யாரை நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். யாரு? ரங்கநாயகி. அவ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தலையாட்டி பொம்மை. அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, கன்ஃபார்ம் ஓட்டு விழும். பசங்களுக்கு gift சாக்லேட்னு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் ஃபண்டு தான். சொல்றியாத. நான் எங்க அப்பாட்ட பேசி வைக்கிறேன், நீயும் வந்து எங்க அப்பா கிட்ட பேசு. உடே வித்துறலாம். ஹே, உன் வீடு இவ்ளோ பெருசா சூப்பரா இருக்கு. இவ்ளோ பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்ல யாருமே இல்ல. ஆமா, வீட்ல யாருமே இல்ல. எங்க அம்மாவும் பாலிடிக்ஸ், அப்பாவும் பாலிடிக்ஸ். எப்பவும் சோஷியல் ஒர்க். இன்ஃபேக்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது தெரியும். ஹே, ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். எனக்கு மேக்ஸ்ல டவுட்னு சொன்னதால தான் நீ ஏன் வந்த? அதுவும் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தானே வந்த. என்ன வந்திருப்பியா? ஹே, நானும் நீயும் ஃப்ரெண்டுடா. என் ஃப்ரெண்ட்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்? பண்ணுவேன்னு சொல்லு. சொல்லுடா. சரி வா உட்காரு. நம்ம ஸ்கூல்ல எஸ்பிஎல் எலெக்ஷன் வருதுல்ல, அதுல நரசிம்ம பல்லவன் நிக்கிறான்ல. ஆமா. அவன் ஆல்ரெடி திமிரு பிடிச்சவன். ஜெயிச்சிட்டானா அவ்வளவுதான். சரி, அதை விடு. இல்ல, இப்ப உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சிட்டானா? இப்ப நீயே நின்று ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன். நீ எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவல. யாரும் சண்டை போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லுவல. எல்லாரும் டிசிப்ளின்டா இருக்கணும்னு சொல்லுவல. பேசாம நீ எஸ்பிஎல் ஆயிட. ஹே, நானா? ஜோக் பண்ணாம இரு. ப்ளீஸ், ஐ அம் சீரியஸ். எனக்காக நீ எஸ்பிஎல் ஆயிட. ஏய், என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லம்மா. நீ எஸ்பிஎல் ஆனா நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப நல்லது. ப்ளீஸ் எனக்காக எஸ்பிஎல் ஆகு. ப்ளீஸ் பா. அம்மா, நான் ஸ்கூல் எஸ்பிஎல் எலெக்ஷன்ல நிக்க போறேம்மா. என்னது? ஸ்கூல் எலெக்ஷனா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அம்மா ப்ளீஸ்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றாங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான், 1000 கம்பல் பண்ணுவாங்க. நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. உன் அப்பா இருந்தா பொழப்பெத்து சுத்திட்டு இருக்கான். நீயுமா? தா வந்துருச்சு பாரு. என்னடி புள்ளைய திட்டிட்டு இருக்க? உன் பொண்ணு ஸ்கூல் எலெக்ஷன்ல நிக்க போறாளாம். அப்படியா? வெரி குட். நீ நில்லுமா. என்னது வெரி குட்டா? நீ இரேண்டி. இந்த மகாபாரதத்துல இல்ல இந்த ராமாயணத்துல இந்த மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு தெரியுமா? காந்தி என்ன சொன்னாரெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என்ன சொல்ல போற? நானா? நீ உங்க அம்மா மாதிரியே இருமா. இவ எப்படி நம்மள 2 பேரும் ஆட்டி படிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் எல்லாரையும் ஆட்டி பட. அம்மா எப்படி தான் பேச்சதான் கேட்கணும்னு அடம் பிடிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் செய். இதெல்லாம் நடக்கணும்னா நீ ஸ்கூல் எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும். என்னது? வாயை புழக்காத, பத்துல எடுத்து வாயில வச்சிட போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு போஷன்லாம் போடலையா நீங்க? சார், அல்ல கை தான் கூச்சல் போடும், அச்சி ஆடுற கை அமைதியா நின்று ஜெயிக்கும். சார் யாரு? உங்க படைத்தளபதி வந்தியத்தேவனா? இவர் தான் பிரச்சார பீரங்கியா? இந்தாங்க கையெழுத்த போடுங்க. All the best, Ranganayagi. Thank you. Same to you. லீடர், போட்டியாளர்கள் கூட நம் மனதிற்கு பிடித்தவர்களாகவே இருக்கிறார்கள். என்ன லீடர்? மூடுங்கள் தொண்டரே. கா, என்ன? ஏன்க்கா என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நீ பெரிய ஆளுப்பா. உனக்கு பெரிய ஆளுங்க கூடலாம் பழக்கம் இருக்கு. காலையில எனக்கு சப்போர்ட்டா நாமினேஷன் பண்ண வந்த, மதியானம் அவனுக்கு ஓட்டு கேட்டு வர.
நான் தோக்கணும் தானே இதெல்லாம் பண்றேன். காக்கா அப்படிலாம் இல்லக்கா, உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. அவன் தோக்கணும், நீங்க ஜெயிக்கணும்க்கா. ஹே, அப்படியே நீ அவன் கூட சுத்துற. என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆரும் சொல்லுங்கக்கா, சொல்றேன். ஃப்ரெண்ட் சொல்லு. ஒழுங்கா சொல்லுங்கக்கா. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஆதிமூலம் அவர்கள் திடீர் மாரடைப்பால் காலமானார். அன்னாரது மறைவு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரும் சோக அலையை ஏற்படுத்தியுள்ளது. உலக அரசியல் தலைவர்கள் முதல்வர் ஆதிமூலத்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். யோ யோ எந்திரியா. சினிமால சிங்க் ஆயிட்டனா? சினிமா சிங்கா? என்ன கனவா? சிஎம்மா சாகர மாதிரி. யாரு நீயா? நானா? யாரியா? யாருங்கிறல்ல? ஆதிமூலமா? போட்டா நான் தெரியும். ஏயா கனவுல கூட நீயும் சிஎம் ஆகாத, என்னையும் சிஎம் ஆக விடாத. பேசாம நீ செத்துடு. என்ன பாக்குற? அனுதாப ஓட்டுல நான் அரசியல்ல பெரிய ஆள் ஆயிடுறேன். மா, ஒருவேளை அப்பா செத்துட்டாருனா உண்மையிலே எனக்கு சிஎம் ஆக சான்ஸ் கிடைக்குமாமா? உங்க அப்பா கழுத்துல இப்ப மாலை விழுறது, என் கழுத்துல இப்ப ஆள் உயர மாலை விழுறது. அடப்போடி. அட பெருச்சாளி பெத்த சுண்டலியே, அப்பா செத்தாலும் ஆத்தா சிஎம் ஆகணுங்கிற நீ என்ன அண்ணன் தொங்கி போய் வராது? கனவுல ஆதிமூலம் சிஎம்மா செத்தது நினைச்சு வருத்தப்படுறீங்களானே? ஒட்டு கேட்டியா? அவ கழிவு ஊற்றுனது ஊருக்கே கேட்டுச்சு, நாங்க ஒட்டு கேட்டோமா. அவன் சிஎம்மா செத்தது கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா உங்க அண்ணி ஐயோ 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 ஐயோ, அவன் தலைமாட்டில் ஏன் நின்று அழுதா? ரோஜா, மல்லி, முல்லை, கனகாம்பரமா? இனிமே இவ தெரு பக்கமே வரக்கூடாது. அங்கிள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் அந்த லிட்டில் டோரு? ஆதிமூலம். அந்த ஆள் எங்க வந்து நிக்குது பாரு. என்ன உங்க ஆப்பனன்ட் ஆதிமூலத்துக்கு ஆப்பு வைக்கின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஆப் ஆயிட்டு இருந்துட்டு நீ ஆப் அடிக்கிறத பத்தி பேசுறியா? சிரிச்சா ராங் ரைட் ஆயிடுமா? தலைவலி இல்ல, தலைவி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, தமிழையே மாத்திட்டாங்க போல. உங்க எல்லாருக்கும் தமிழ் டியூஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன். டியூஷன்லாம் வேணாம், டீமா மாத்துங்க. அப்ப பிரியாணிக்கு ஆப்பா? இப்ப பேசலாமா? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கௌரவமா இருந்த என்ன சின்ன புள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சு ஐஸ்கிரீம் வேற கையில கொடுத்துருக்கேன். அங்கிள், சீக்கிரட்டா பிளான் பண்றதுக்கு சின்ன பிள்ளையா பண்ணா தப்பே இல்ல. தப்பு இல்ல, ஆனா பில்லு நான் கட்டுறேன். இந்த பில்லுலாம் பிகினிங். எலெக்ஷனுக்கு உங்க ஃபண்ட் கொஞ்சம் தேவை. ஃபண்ட் எலெக்ஷனுக்கா இல்ல ஐஸ்கிரீமுக்கா? பூமருக்கு. பூமர்? இதுல இருக்க ஒவ்வொரு பூமரும், அதுல இருந்து வர ஒவ்வொரு முட்டையும், அது வெடிக்கும் போது உன் பேர் சொல்லும் ரங்கநாயகி. நீலாம் ஸ்கூல் போக வேண்டிய ஆளே இல்லடா, ஸ்ட்ரைட்டா சட்டசபை போற ஆள்ரா. பேரன்பு கொண்ட வாக்காள பெருமக்களே, தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோ கிளாமரு. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோ கிளாமரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோ கிளாமரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. லீடரு 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 லீடரு.
1 2 3 4 மேக்ஸ்ல மேக்ஸ்ல வாய்க்கிழிய பேசலன்னு சான்ஸ் இல்ல 1 2 3 4 மேக்ஸ்ல வாய்க்கிழிய பேசலன்னு சான்ஸ் இல்ல இங்கிலீஷ் படிச்சுமே யூஸ் இல்ல எத்தனையும் காட்டலன்னு மாஸ் இல்ல இங்கிலீஷ் படிச்சுமே யூஸ் இல்ல எத்தனையும் காட்டலன்னு மாஸ் இல்ல பாலிடிக்ஸ் தெரியலன்னா பொம்மரே எல்லாத்துக்கும் தேவை ப்ரோக்ராமரு கையில மை வச்ச ஓட்டரு கை தூக்கி விட்டா நீயோ லீடரு இது வாண்டுங்க கேங்கு வருங்கால சிஎமோட சாங்கு இது வாண்டுங்க கேங்கு வருங்கால சிஎமோட சாங்கு இல்லையாரப்பா அந்த பல்லவன் டெபாசிட் கூட வாங்க கூடாதுப்பா. ஹே ரொம்ப சந்தோஷம். வைக்கமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தலைவரே. நீங்க தான் சாமி பார்க்க வரவே இல்ல. அதான் என் பேர்லயே சாமி வச்சிருக்கனே. அதான் பக்கீரி சாமி. ஆமா, சலூ போட்டுக்கல மேப்படி எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. 500 தானா? ஏண்டா பில்லு போட்டது 1000 500 தான் கொடுத்துருக்கேன். நீ அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்படிதான் கூட இருந்தே கொள்ளையடிக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் போயிட்டான். ஐயா வாங்க வாங்க. பேர சொல்லுங்கய்யா. வாங்க சாமி. அரசியல் தலைவரா? டேய் இங்க வாடா. வரேன். எனக்கு பிடிச்ச ஒரே தலைவர் காந்தி தான். மிஸ்டர் காந்தி அவர் மட்டும் தான்டா ரூபா நோட்ல இருக்காரு. எக்கனாமிக். என்னப்பா? இன்னும் ஃபீஸ் கட்டலப்பா. அப்படியா? கொஞ்சம் பொறுமா. 2 வாரத்துல ஒரு திதி இருக்கு. அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். சரியா? நீ போ. பாய் பா. பாய். சாமி யார் வீட்லயாவது இலவு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தான். பெத்தவங்க உசுரோட இருக்கும்போது சோறு போடாதீங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டு காசி காசி நாராயணா நாராயணா காய்கறி வேஷ்டி துண்டு எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. சத்திய சோதனை. டேய் இங்க வாடா. ஆனா ஒண்ணுடா, உசுரோட இருக்கவனுக்கு சால்வு போட்டா 500 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆனா செத்தவனுக்கு திதி கொடுத்தா 1000 கணக்கில் கொடுக்குறீங்க. நல்ல தத்துவம். பா. கண்ட்ரோல்ல வச்சிருக்க. என்னையா அது? சார் ஸ்கூல்ல பல பசங்க ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. நாங்க ஏன் சார் அந்த ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் போனோம்? அதான் எங்களுக்குள்ளே பாக்கெட் பண்ணி சேர்த்துட்டு இது நமக்கு நாமே திட்டம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் திட்டம். இதுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒத்துக்காது சார். சன்ஃப்ளவர் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஒத்துக்காது. ஆனா நான் ஒத்துக்குவேன். அப்ப போனி பண்ணுங்க. எங்கயா ஓட்டைய காணோம்? ஸ்கேன் பண்ணுங்க. வவுச்சர் வரும். மாடர்னா வசூல் பண்றீங்களா? QRN கோட் அனுப்பு, போட்டு விடுறேன். அனுப்பிச்சு வைக்கிறேன். தம்பி, நீ பேசுனத கொஞ்ச நேரம் நான் யோசனை பண்ணேன். அரசியல்வாதி பையன் எங்க தப்பா கலெக்ஷன் பண்றானோன்னு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உதவி பண்றது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீயும் உங்க அப்பாவும் நல்லா இருப்பீங்க. எனக்கு இந்த டிஜிட்டல்லாம் தெரியாது. என்னால முடிஞ்சது இந்த 500 ரூபா வச்சுக்கப்பா. நீ வரது இருக்கட்டும். நம்ம ரங்கநாயகி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கேன்வாஸ் பண்றதுக்கும் உருப்படியா ஒரு ஐடியா சொல்லு. ஐடியா? ஐ திங்க் யூ திங்க் ஒரு சமோசா சாப்பிட்டா ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஏன்? சரி நீ வீட்டுக்கு போ. சமோசா வாங்க போறியா? போடா. இல்லையா? லீடர், உண்டியல் மேட்ரு ஆப்போசிட் கேங்ல தொண்டி விழுந்துருச்சு. நம்ம தான்டா கெத்து. இதுக்கே ஆப்போனன்ட் காலி. இதுவே நம்ம தான் வின்னு. பல்லவன். என்ன லீடர், கப்பல் தரத்தட்டுது? நீ மூடு. சொல்லுறாங்க நாயகி. ஃபீஸ் பே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம குலத்துக்கு தேங்க்ஸ்லாம். அப்படி இல்ல. ஆஹா, ஆனாலும் இது பெரிய ஹெல்ப். தேங்க் யூ. நான் ஜெனரலா இது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பண்றது தான். அதெல்லாம் முதல்ல நீ வந்துட்ட. தேங்க்ஸ். நீ எனக்கு பே பண்ண காசை நான் சீக்கிரமா உனக்கு ரீபே பண்ணிடுறேன். ரீபே? பே. பாய். என்ன பே?
ஜிபேவா ஃபோன் பேவா மூடு. பாத்தியாடா அலெக்சாண்டர் ஆப்பனன்ட் கேங்கோட பேசிட்டு இருக்கா. சமோசா வாங்க போயிருக்கான்னு நினைச்சேன், அல்வா வாங்க போயிருக்கா. அவளை விடவே கூடாது. விடவே கூடாது. வெரி ஸ்வீட். என்ன சொன்ன? ஊத்திக்கும் சொன்னமா? டேய் அச்சி வாயை உடைச்சிருவேன்டா. ஓட டேய் வெட்டுக்கட்டுமா? கட்டு 50 ரூபாடா. சி வேஸ்ட். 50 பெட்ரா 100 100 100 வேற 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 150 ரூபாடா. ஐயா 150 வேஸ்ட் வேஸ்ட் வேற 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 பட்ஜெட் இது பட்ஜெட் இது பட்ஜெட் அவல்தானா வேற வேற 500 ரூபாடா. கெத்து காட்டுறோம்டா. நல்ல நோட் தான். நீ கெத்துமா? இப்போதைக்கு கொஞ்சம் ஓத்துமா? ஏய் ஸ்டார்ட் மியூசிக். பல்லவன் ஜெயிச்சிடணும் கடவுளே. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நீங்க தோத்துறீங்கன்னு பெட்டு கட்டுறான். பெட்டு கட்டினியா? எவ்வளோ வந்துச்சு? உன்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன். இவன் ஏன்டா இங்க வரான்? போடா. நீ அத 6 அடிச்சுக்கலாம். சரி போடா. பரவாயில்லை லீடர். போ. ரொம்ப தேங்க்ஸ் லீடர். என்னது இவன் சொன்னா அவுட் ஆனீங்களா? இது என்ன ஆட்டம்? லீடர் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேனா டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆயிடுவேன். அப்ப நான் தோக்கணுங்கற? இல்ல லீடர், ஸ்போர்ட்ஸ் கோட்டா காலேஜ் சீட்லாம் கிடைக்கும். ஃபியூச்சர்ல ஜாபுக்கும். சரி போ, நீ தான் ஜெயிப்ப. தம்பி நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால இன்டர் ஸ்கூல் போய் இன்டர் காலேஜ் போய் கவர்மெண்ட் ஜாபா வாங்க போறோம். நம்ம அரசாங்கத்தை ஆள போறோம்டா. பாலிடிக்ஸ் போறோம். எப்பவுமே மெடல் வாங்குற இடத்துல இருக்க கூடாது. நம்ம தான் அதை கொடுக்குற இடத்துல இருக்கணும். ஓகே. என்ன அலெக்சாண்டர்? எஸ் லீடர். அலெக்சாண்டர் எங்க இருக்க? கட் பண்றா டேய் டேய். டேய் கட் பண்றா. டேய் சார் பிஸியா இருக்கேன். டேய் என்னடா பிஸியா இருக்க? மானத்தை வாங்கி போய். யார் மானடா? சைலண்டரா. அலெக்சாண்டர் அப்பாடி. ஐயோ எரியுதே எரியுதே. ஆன்ட்டி அம்மாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க போல. இப்பெல்லாம் சின்ன வயசுலயே ஐ ப்ராப்ளம் வந்துருது. நைட் ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு நைட்ல மொபைல் பார்க்கறத அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன் ரங்கநாயகி, அந்த காலத்துலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் சோடா புட்டி போட்டிருந்தாங்களே, ஒருவேளை மொபைல் பார்த்துருப்பாங்களோ? பார்த்துருப்பாங்க. டேய் நைட்டெல்லாம் ஏன்டா படிக்காம மொபைல் பார்க்குற? எல்லாம் உனக்காக தான். எனக்காகயா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ டேக் தி மொபைல். ஆன் பண்ணு. பாஸ்வேர்ட் என்ன? அலெக்சாண்டர். ஏ போடு. கேலரி போ. கேலரி போயிட்டியா? போயிட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டோவை பாரு. போய் பார்த்துட்டியா? டேய் என்னடா இது? அவர் லீடர் மிஸ்டர் நரசிம்ம பல்லவன் பேட்டிங் பண்ணாம விட்டு கொடுத்து ஹீரோ ஆனார்ல, இப்போ இதை பார்த்தாரு. ஐயோப்பா எனக்கு எரியுது. டேய்
நமக்கு எதிராக பூமர் வெடிச்சது அவன் தான். மாஸ்க் போட்டு நடிச்சவனும் அவன் தான். ஆமா மீம்ஸ் போட்டு கலாச்சது அவன் தான். கூட குழி பறிச்சான் அந்த அலெக்சாண்டர். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அலெக்சாண்டர் தான். எனக்கு தெரியும் லீடர். எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க லீடர்? கடலைய இப்படி வறுக்கணும். எப்படி வறுக்கிறான் பா. எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னையிலிருந்து அவனை உழவு பார்க்கறதுக்கு தான் இவனை வச்சிருக்கேன். இவன் தான் நம்ம ஸ்லீப்பர் செல். அலெக்சாண்டரை பத்தின விஷயம் நமக்கு தெரியும்னு அலெக்சாண்டருக்கு தெரியக்கூடாது. ஓகே லீடர். தலைவரே, வார்டுக்கு வர நிதியெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டிஷனும் கொடுத்துருக்காங்க. கக்கூஸ் கான்ட்ராக்டிலேருந்து கால்வாய் கான்ட்ராக்ட் வரைக்கும் நீங்களே எடுத்துக்கிறீங்களா? ஏய் நீ போ. ராது கொடுத்தானுங்களா இல்லை நீ கொடுக்க வச்சியா? சொல்றா. நீ போ. நீ போ. நீ போ. நீ போ. எல்லாத்தையும் ஸ்கூல்ல ஒழுங்கு மரியாதை இறக்கி. ஓகே வருங்க முதல்ல. ஏய் பல்லவா, என்னடா கையில? ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட். எதுக்கு? எஸ்பி எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதுக்கு. புரியலையடா. நைனா, ஒரு ஊரோட ஓட்டு வேணும்னா யாரை பிடிப்ப? பஞ்சாயத்து தலைவர். வெரி குட். ஸ்கூல்ல பஞ்சாயத்து தலைவர் யாரு? யாரு? எங்க சாரு. சோ டீச்சர்ஸை கரெக்ட் செஞ்சா ஓட்ட அள்ளிடலாம். எப்படி? டீச்சர்ஸ் கையில என்ன இருக்கு? அட்டெண்டன்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ், கான்டாக்ட் சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு அடிமை. என்ன டில்லி? எல்இடி கார்ட்ட சர்டிபிகேட் என்ன காமிக்கல. இவன் கன்ஃபார்ம் சிஎம்டா. யார் பிளட்? யார் பிள்ளை? என்ன தலைவர, மனசுக்குள்ள பேசினாலும் கேக்குறீங்க, 1000 கிலோமீட்டர் தாண்டி சம்பவம் பண்ணாலும் பாக்குறீங்க. நாங்க எப்படித்தான் வாழ்றது? டேய் டில்லி, சொல்லுங்க. அவன் வீட்டுக்கு மூலையில தான்டா சிசிடிவி கேமரா வைப்பான். எனக்கு மூலையே சிசிடிவி கேமரா தான்டா. என்னப்பா இது? வாட் இட் இஸ்? அவங்க தமிழ்ல அத்தானே சொன்னாங்க. ஏமி செப்தாரப்பா செப்பண்டி. டீச்சர், இங்க எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு. மதர்ஸ் டே இருக்கு, ஃபாதர்ஸ் டே இருக்கு, ஏன் வேலண்டைன்ஸ் டே கூட இருக்கு. ஆனா டீச்சர்ஸ்க்கு அதான் டீச்சர்ஸ் டே இருக்கே. இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுப்பாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ரோசா பூ கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் டேக்கு டிங் டிங் பெல் வச்சு ஸ்கூல் லீவ் டைம் சுட்டுருவாங்க. நிறுத்து. அது நடக்கக்கூடாதுன்னு தான் டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன கிஃப்ட். குருவே நமக கூடுங்கடா. உங்கள் அன்புடன் ஸ்டூடெண்ட். Thank you. உங்கள் அன்புடன் ஸ்டூடெண்ட். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நைஸ் பாய்ல. நல்ல கிஃப்ட்ல. தங்கமான புள்ள கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போறான். இடியட். ஏன் சார்? வேஸ்ட்லி போல புடவை கொடுத்துருக்கான் ஐயா. அன்பா கொடுத்தது கட்டிக்கும். டேய் பல்லவன் எல்லா டீச்சர்ஸுக்கும் gift கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்டா. பல்லவனுக்கே ஓட்டு போட்டுலாம்டா. இல்ல மிஸ் இன்டர்னல் கை வச்சிருவாங்க. ஆமா ஆமா, அவனுக்கே ஓட்டு போட்டுடலாம். டீச்சர்ஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கான். ஓட்டு போறவனா பல்லவனுக்கு ஓட்டு போட்டுரு. அக்கா, முருகருக்கும் பிள்ளையாருக்கும் மேங்கோல நம்ம ஃபைட் வந்துச்சாமே. அது மேங்கோ இல்லடா, ஞானப்பழம். ஓ, ஞானப்பழமா? என்ன ஃபைட்டு? அதாவது நாரதர் ஒரே ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்தாரு. அந்த ஒரு ஞானப்பழத்தையும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி முருகரும் விநாயகரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பாளிக்கு அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. என்ன காம்படிஷன்? இந்த உலகத்தை யார் சுத்தி கதை இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. போயிட்டு அப்புறமா வா. அக்கா கண்டினியூ. படா. இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம். ஓ, முருகர் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்த போயிட்டாரு. விநாயகர் தன்னோட அப்பா அம்மா தான் இந்த உலகம் நினைச்சு அவங்க 2 பேரையும் சுத்தி வந்தாரு. சோ ஞானப்பழம் விநாயகருக்கு போயிடுச்சு. பேசாம நீயே மேங்கோ வாங்கிடு. டேய், அப்போ நீ விநாயகரா? இல்ல, விநாயகர் எப்படி உங்க அப்பா அம்மா சுத்தி வந்தாரோ அதே மாதிரி நீ எச்சமா சுத்து. டேய், என்னடா சொல்ற? பிள்ளையார வச்சு பாலிடிக்ஸா புதுசா பண்றதா நினைப்பா? ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸ். நீ ரொம்ப லேட். இப்பயே இவன் ராஜதந்திரியா ஆசைப்படுறான். இது லேட்டு, ஆனா இந்த பிளான் இட்டு. ஏய் கிளாஸ் போல சார், சின்ன பசங்க மாரி சூப்பரா தடுக்குறீங்க சார். ஏய், இதை சொல்லி என்னை ஏமாத்தாத. யூனிஃபார்ம் கலர்ல இருந்தா பின்னாடி அடிக்கிறேன்னு சொல்லிதான் கலர் மாத்து. சார்
சட்டையை மாத்துறது முக்கியம் இல்ல சார், சைஸா மாத்துங்க சார். SPL எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். சன்னெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கோ டு ஆபீஸ். என்ன சொன்ன? எலெக்ஷனை கேன்சல் பண்ணணுமா? தோத்துருவோன்னு பயப்படுறியா? லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். பிலாசபி இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சார், எங்களுக்கு என்னெல்லாம் வேணும், நாங்க எப்படியெல்லாம் வளரணும்னு பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, உங்களுக்கும் தெரியும். SPL யாருன்னு நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க சார். தேவையில்லாம எங்களுக்குள்ள எதுக்கு சார் சண்டை? ப்ளீஸ் ஸ்டாப் த எலெக்ஷன் சார். ஓகே, ஐ வில் டிஸ்கஸ். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல இதை பத்தி பேசுறேன். டேய், நீ சொன்னதை நான் அப்படியே HM கிட்ட சொல்லிட்டேன்டா. டேய் நில்றா, உடைக்கிறேன்டா. டேய் ஏன்டா என்ன அப்படி சொல்ல சொன்ன? பெருசுங்களுக்கு அண்ணியனை பிடிக்காது, அம்பியை தான் பிடிக்கும். நீ அம்பி ரங்கநாயகி. எலெக்ஷன் ஸ்டாப்பு, SPL கம்மு. SPL அக்வாரே. Good evening, everybody. We are very much proud and glad to invite our chief guest, beloved leader, living Mahatma. Hey, 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 அப்பாடி உட்கார் உட்கார். சார் வந்து பேசுங்க. நான் தான் பேசணுமா? ஆமாங்க சார். வரேன். வெந்து தணிந்தது காடு, தக்காளி பக்கிரி சாமிக்கு வணக்கத்தை போடு. And parents, I am very much honored here to speak for you. என்னடா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? தமிழ் வாழ்க வாழ்கிறது காம்பவுண்டுக்கு வெளியே, இங்கிலீஷு காம்பவுண்டுக்கு உள்ள. எனக்கு ஒரு அளவுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், ஏன்னா நான் படிக்கலை. படிக்காதனால தான் இந்த ஸ்கூலை பக்ரிசாமி கட்டினார். இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் பக்ரிசாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். பக்ரிசாமி யார்? பக்ரிசாமியை பேசுகிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பக்ரிசாமி மிக சிறந்த தியாகி. பக்ரிசாமி ஒரு கல்வி வள்ளல். பக்ரிசாமி ஒரு சிறந்த அவர்கிட்ட கேளு. யோ இங்கே வாயா, இங்க வா. ஐயா, நான் தான் அது பக்ரிசாமி. நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. எல்லாம் உட்காருங்க, போங்க. இந்த பக்ரிசாமி இந்த பக்ரிசாமி வேணாயா, விடுங்க. இப்போ நான் ஏன் இந்த விழாவுக்கு வந்தேன்னா, மாணவர் தேர்தல் வேண்டான்னு பல பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டேன். நம்ம நாட்டில் தேர்தலே வேணாம்னா என்ன கதியாகும்? உங்களுக்கும் ஓட்டுக்கு பணம் கிடைக்காது, எனக்கு வருமானம் கிடைக்காது. அதனால மாணவ செல்வங்களே, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொது இடத்துக்கு அனுப்புகிறீங்க, என்ன சொல்லி கொடுக்குறீங்க? குட் டச், பேட் டச், இவங்களோட பழகு, இவங்களோட பழகாத, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பீங்க. எப்படி மாணவர்களுக்கு செக்ஸ் கல்வி முக்கியமோ அதே மாதிரி அரசியல் கல்வி, பொலிட்டிக்கல் சயின்ஸும் முக்கியம். அதை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும். மாணவர் தேர்தல் நடக்கும். SPL எலெக்ஷன்ல நிக்கிறியா? ஆமா தலைவரே. வெரி குட், வெரி குட். யார் புள்ள? ஆதிமூலம் புள்ள தலைவரே. யார் புள்ள? ஆதிமூலம் தலைவரே. ஆதிமூலம் எனக்கு தெரியாதா? இந்த பாரு, யாரு புள்ள? செண்பகம். செம்பகம் பிள்ளையா? ஆதி மூலம் ஊரெல்லாம் பிள்ளைய பத்து போட்டான். எலெக்ஷன் தானே நடத்துறப்போ. மாணவர்கள் அரசியல் படித்தாதான் நம்மளை ஆள போகிறது யாருன்னு தீர்மானிக்க முடியும். அரசியலை நாம் தவிர்ப்போமானால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும். இதை நானும் சொல்லியிருக்கேன். இதை கேட்டுட்டு பின்னாடி பிளாட்டவும் சொல்லியிருக்காரு. கேட்டுக்கிட்டீங்களா? அதனால மாணவர்களுக்கு அரசியல் கல்வி வேண்டும். நான் இங்க கூட்டு வந்திருக்கீங்க.
இவ்வளவு நாள் நீ சொன்னதை நான் செஞ்சேன், இன்னைக்கு நான் சொல்றது நீ கேளு. ஒரு செல்ஃபி. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அண்ணன் போற போக்கு சரியில்லை. அந்த பானிபூரிக்காரி பையனோட சுத்திட்டு இருக்காரு. நாம செட்டி நாட்டு சமையல். அண்ணன் சப்பாத்திக்கும் டாலுக்கும் டைவடிக்கிற மாதிரி தெரியுது. கவனம். சமயக்காரன் சமைச்சுதான் கொடுக்கணும், போட்டு கொடுக்க கூடாது. செட்டிநாடு சமையல்ல சப்பாத்தி என்றாலும் எங்கேந்திரா வந்துச்சு? மூடிக்கிட்டு உள்ள போடா நாயே. ஓகே. பல அரசியல்வாதிகளோட லைஃப் இந்த கிச்சன் கேபினட்னால தான் நாசமா போகுது. யோ, நீ அந்த பையனோட ஏன் சுத்துற? நம்ம புள்ளைய கவனிச்சியா? அந்த பானிபூரிக்காரியோட பெத்தியா? இதை தானே கேட்க போறேன். ஏன் டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். நான் பண்றது விளையாட்டுத்தனமா தெரியும், ஆனா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆதிமூலத்தை என்னால மேயர் எலெக்ஷன்லயோ கட்சி எலெக்ஷன்லயோ ஜெயிக்க முடியல. அவனை பலத்துல அடிச்சு ஜெயிக்கிறத விட அவன் பலவீனத்துல அடிச்சு ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணேன். அவன் பையனை வச்சு அவன் குடும்பத்தை உடைப்பேன், அவன் நிம்மதியை கெடுப்பேன். இதோ நாங்க எடுத்த செல்ஃபி. இந்த போட்டோவை ஆதிமூலத்தோட மூத்த மகனுக்கு நம்ம நீலாம்பரி போன்ல இருந்து அனுப்புறோம். இதை பார்த்தா அவன் எங்க நம்ம ஸ்கூல் எலெக்ஷன்ல தோத்துருவோமோன்னு பயந்து அவங்க அம்மாவை குழப்புவான். அவங்க அம்மா ஆதிமூலத்தை குழப்புவான். ஆதிமூலம் என்ன பண்றதுன்னு தெரியாம சக்களத்தி சண்டையில உள்மூலம் வந்த மாதிரி துடிச்சு சாவான். நாம நிம்மதியா நம்மளோட அரசியல் பயணத்தை தொடரலாம். இந்த நீலாம்பரி போன்ல இருந்து உன் கையால இந்த போட்டோவை அவனோட போனுக்கு அனுப்பு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம மகளிர் அணி தலைவிய எவன போதியில புடை பிடிச்சி தரமே யாராவன்? நீங்க தான் தலைவர். என்னடா கவுத்து போட்டு ஆ மாதிரி உட்காந்துக்கிற? என்ன கன்ஃபியூஷனா? நீ தான் டாடி கன்ஃபியூஷனே. நான் என்னடா கன்ஃபியூஷனு? நான் என்ன செஞ்சேன்? ஒழுங்கா என்னதான் செஞ்சிருக்க? என்னப்பா? ஒன்றும் இல்லை தலைவரே, சப்பாத்திக்கும் சோத்துக்கும் சண்டை நினைக்கிறேன். ஓ, அதான் பிரச்சனையா? ஓகே, சால்வ் பண்ணிடலாமே. சால்வும் பண்ண வேணாம், சால்னாவும் பண்ண வேணாம். ஏடா டாடி, எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பேட்டிங்கு. கிரிக்கெட்ல எல்லாம் பவுலர்ஸை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, விக்கெட் கீப்பர்கிட்ட தான் கேர்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா அவன் தான் எப்போ கிரீஸை தாண்டுவோன்னு வெயிட் பண்ணி அடிப்பான். நேருக்கு நேரம் அவுட் ஆகும். ஆனா ஸ்டெம்பிங்கு சான்ஸே இல்லை. அப்படின்னா நீ ஸ்டெம்ப் இல்லாம தான்டா மேட்ச் ஆகணும். பையன் பேச்சு முன்னுக்கு இருக்கு. தம்பி சொல்றது ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. எதிரி கூட நம்பிடலாம், கூட இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க நம்ம வேணாம் சொல்லிட்டு போறான். ஆனா ஓகே, ரெண்டு பேரும் ஒரே கேம் நோக்கி தான் போறோம். கரெக்ட் கரெக்ட். தம்பி கிரிக்கெட் விளையாடுறாரு, நம்ம என்ன கேம் விளையாடுறோம்? அவர்கிட்ட டபுள் கேம் ஆடிட்டு இருக்காருல்ல, அவரை போய் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க கேக்குறீங்க? கடவுளா இருக்கிற இயேசுநாதர் காலகட்டத்துல என்ன பிரச்சனைன்னா, எதுல நிக்கிறான் பாரு எதிரி, அவன் பிரச்சனை கிடையாது. ஆமா தலைவர், உங்களுக்காக உயிரே கொடுப்போம் சொல்லி முதுகு பின்னாடி நிப்பானு தெரியுமா? அவனுக்கு தான் பிரச்சனை. சரணா ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு எல்லாரும் துணி அலெக்சாண்டர்னு ஒரிஜினல் ஃபாதர் நான் தான் உனக்கு பேர் வச்சிருக்கணும். சர்ச்சி ஃபாதர் வச்சாருன்னு சொல்றேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தான்டா அசிங்கமா இருக்குது. உங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்றேன்டா அவனு, என்னை மன்னிச்சிடறான். இப்பெல்லாம் பேசுவேன் நீ நினைக்கிறியா? ஏய், அம்மா வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியலடா. நார்த்தில் நமக்கு ஒரு சந்ததி இருக்கணும்னு தான் ஒரு நாத்தை நட்டேன். சரி, ஒன்னும் கூட உனக்கு எதுக்கு பிரச்சனை? நீ துணை தலைவர் ஆயிட. எங்க அம்மாவும் செகண்ட், நானும் செகண்டா? அப்படிலாம் பேசாத நைனா. அண்ணன் கூட போட்டி போட்டு என்ன சாதிக்க போற? அவனை நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்ன சிஎம் ஆக்குறியா? சிஎம் பதிவுன்னா வெங்காய பத்தியாடா, அவன் பேப்பர்ல மச்சு எதிர்பார்த்துக்கு. இங்க பாடுறா தம்பி, சிஎம் பையனா இருந்தாலும் அடிமட்ட தொண்டனா இருக்கணும். அடிமட்ட தியாகி வேலாம் செய்யணும். அப்பதான் சிஎம் ஆக முடியும். சிஎம் பதிவை குத்து பராட்டா மாதிரி போட்டு ஆளுக்கு பிச்சை எடுத்துக்காதீங்கப்பா, புரியுதா? உன் ஹெல்ப்ல நான் வளரல, வந்து காட்டுறேன். வரட்டா? டாட்டா. டாட்டாவா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு டாட்டா காட்டுறாதீங்கப்பா. என்ன பண்றது, இது ஒரு பழக்கமா இருக்குது. தலைவர் டாடிக்கு டாட்டா காமிச்சிட்டு போறான். நீ சிஎம் வலிக்கல, சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுது. என்னத்த சொல்றது, கடும்ல யாரோட பிளட் பாயும்ல. ஓஹோ, நீ கொஞ்சம் உள்ள உக்காரு. எப்படி பாயுது நான் காட்டுறேன். எப்போ பார்த்தாலும் பிளட்டுன்னு என் பிளட்டு மேலே சந்தேகப்பட வைக்கிறேன். உக்காரு. ஏய், பணம் பணம்னா நான் எங்கடி போவேன்? பணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனே கேட்க முடியும். இருந்தா தர மாட்டேனா? என்ன சொந்தமா வீடா கட்டி வச்சிருக்க? வாடகை கொடுக்க வேணாமா? உடனே வேணும்னா கோயில் உண்டியில தான் உடைக்கணும். ஓட எதையாவது செய்யி, பணம் வேணும். என்னைய கொண்டு கோயில்ல உண்டை சோறு சாப்பிட சொல்றியா? கோயில்ல உண்டை கட்டி சாப்பிடுறதா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இப்ப
பார்த்தாலும் பணம் ஆமாயா பணம் 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 இல்லாம எப்படியா வாழ்றது? ஏண்டி நீ இப்படி பாட்டுக்கு பணம் வேதாந்த பணம்னு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டே ஊர் சுத்திட்டு இருக்க. நான் இட்லி கடையில வெந்துகிட்டு இருக்கேன். ஆமாயா நான் பேசுற நியாயம் எல்லாம் உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். என்ன என் தலை எழுத்து. கத்து கத்து நல்லா கத்து. அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். பாத்தி அவர் பண்றதெல்லாம் உனக்கு காதுல விழுதா? ரங்கநாயகி அம்மா நீங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுதா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. எது கேட்டாலும் இல்ல. வெறும் வாயில சோறு போட்டுற முடியுமா? ச்சே இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எது கேட்டாலும் இல்ல முடியாது பண்ண மாட்டேன் இந்த சொல்ற மாதிரி இருந்தா அப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா? தனியால எவ்வளவுதான் பாக்குறது? வீட்டில் ஒரு பிரச்சனை, ரொம்ப ப்ரெஷராக இருக்கு. ப்ரெஷர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம கிட்ட ஒன்றும் இல்லைன்னாலும் வெளியே காட்டிக்க கூடாது. நீ படிச்சு நல்ல பெரிய ஆளை வந்து அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ படிக்கணும், நல்லா படிக்கணும். இவரெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வறுமையை வெளியே காட்டினா குறிப்பாக பெண்கள் விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ தைரியமா இரு. தைரியம் உடம்புல இல்லை, மனசுல இருக்கணும். ரங்கநாயகி ஏய் ஏய் என்னாச்சு? ஏய் ரங்கநாயகி பிபி செக் பண்ணவா டாக்டர்? ட்ரிப்ஸ் ஏறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர். ரங்கநாயகியா டாக்டர்? ஓகே. ரங்கநாயகி அட்டெண்டர் யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாங்க. ரங்கநாயகி பேரெல்லாம் ரொம்ப அழகாக தான் வைக்கிறோம், ஆனால் குழந்தைங்களை வளர்க்குறதுல தான் அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறது இல்லை. என்னாச்சு டாக்டர்? வீட்டில் குழந்தைங்களை எங்கே நிம்மதியாக வளர்க்குறோம்? நம்மளோட பிரச்சனை, நம்மளோட ப்ரெஷர், நம்மளோட ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அந்த குழந்தையோட தலையில் ஏற்றி ஏற்றி வைக்கிறோம். சரி இங்கே தான் வீட்டில் தான் ப்ரெஷரு அப்படின்னு ஸ்கூலுக்கு போனால் நமக்கு படிப்பு மட்டும் போதாதுன்ட்டு அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ், இப்படி ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷருன்ட்டு சரி ஸ்கூலு காலேஜுன்னு முடிச்சுட்டு சொசைட்டிக்கு வந்தா எப்பா அது இதோட பெரிய ப்ரெஷர். இது எல்லாத்தையும் தாண்டி வந்தோம் எந்த குழந்தையும் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதே இல்லை. குழந்தைங்கள வாழ விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, சரியாயிடுவா. ரங்கநாயகி ரொம்ப பாவம் தெரியுமா? அவ பார்க்க தான் சந்தோஷமா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றாடா. அவளை ஸ்கூல் எஸ்பிஎல் எலெக்ஷன்ல நிக்க வச்சா அவ மைண்ட் டைவர்ட் ஆகும் தான் நாங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றோம் தெரியுமா? ரங்கநாயகி ஹாய். ஹாய். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல அது நீதான் என்ன லைஃப்ல என்னைக்குமே பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. ஃபெயிலியர்லயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. நான்லாம் எத்தனை முறை ஃபெயில் ஆயிருக்கேன் தெரியுமா? எஸ்பிஎல்லேருந்து வாபஸ் வாங்கிட்டேன். இனிமே நீ தான் எஸ்பிஎல். ஏன்? நமக்குள்ள என்ன இருக்கு? யார் இருந்தா என்ன? ஒரு கேம்னா அதில் தோத்துட்டோம்னா திருப்பி அடுத்த கேம்ல பார்த்துக்கலாம். பல்லவா, லைஃப்ல எத்தனையோ ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், ஆனா இந்த ஃபெயிலியர் பிடிச்சிருக்கு. ரோலெக்ஸ், பெங்களூர் வெதர் சூப்பரா இருக்குல்ல? பெங்களூர் வெதர்லாம் நல்லா தான் இருக்கு, நம்ம வெதர் தான் நல்லா இல்ல. வாட் யூ மீன்ஸ் டா? 2K 3K 5K வந்தாலும் நம்ம புள்ளிங்களை திருத்த முடியாதுங்கோ. வாட் ஹேப்பன்டா? அவர் லீடர்
fall in love. Let's open the காண்டு ஸ்டோரி. வேணாம், சிரிப்பு வரல, காண்டா இருக்கு. கமான். நடையோ மெல்ல மெல்ல மனசோ பட பட அடடா நான் என்ன சொல்ல உணர்வை இந்த உணர்வை உணர்ந்ததில்லை. So sad. The story was not interesting. We need some twist. We have one villain. யாரு? His name is called Pani Puri. பெங்களூர் ஃபுல்லா ஹாலு மாலுன்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு லவ் ஸ்டார். கரெக்ட் தான். ஆனா நீ சொல்ற லவ் ஸ்டோரி ஃபேக்குடா, என் பேக்கு. டேய் 2K ஆனாலும் சரி 20K ஆனாலும் சரி பொலிட்டீஷியன் மாற மாட்டான்டா. வாட் டு யூ மீன்? நீங்க என்ன சொல்றீங்க? பல்லவா சொல்லு. நீ சொன்ன மாதிரி பெங்களூர் டூர் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? சொல்றேன். ஓகே பாய். பாய். இது என்ன ஸ்டோரி? ரோலக்ஸ் எலெக்ஷன்ல நின்னு சரி ஜெயிச்சு எஸ்பிஎல் ஆகிறதெல்லாம் வேஸ்ட். எஸ்பிஎல் ஆக வச்சு ஆப்ரேட் பண்றான் பாரு, அவன் தான் பெஸ்ட். லுக் தேர் வேர் சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா ஐ வாண்ட் சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா ஸ்னோஃபாலா ரெயின்ஃபாலா சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா ஐ வாண்ட் லைஃப் ஃபுல்லா சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா ஸ்னோஃபாலா ரெயின்ஃபாலா சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா ஐ வாண்ட் டு லைஃப் ஃபுல்லாவா வெச்சுக்கிறேன். அலெக்சாண்டர் இங்க வா. இந்தா இது கொண்டு போய் பானிபூரி விற்கிறவன் மகன் அலெக்சாண்டர் பையில வை. எதுக்குப்பா? சொன்னதை செய். என்ன அலெக்சாண்டர் பேக்ல வச்சிருலையா? உள்ள வை. 001.001. இத பாரு மாவீரா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாங்கிறதுக்கு இது ஒன்றும் தேர்தல் அரசியல் இல்லை. உங்க அக்காவோட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். நானும் உங்க மாமனும் அரசியல் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனா குடும்பம்னு வரும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரா இந்த ஆளு? பாபா என்ன ரிங் ஆகுது? ஹலோ, உங்க பையன் சரியில்லை. ஸ்கூலுக்கு வரும்போது மொபைலோட வந்திருக்கான். அறிவு கட்டம். சாரி சார். சாரி சார். வாத்தியாரே செக்கிங் பண்ணியா? இல்ல சார். ரூமுக்கு வா, வச்சு செய்யறேன். பகிரங்கமா சொல்லிட்டு போறாரு. டேய் நில்டா. வாத்தியார்ட்ட பேசும்போது எஸ்ஆரியா? செக்கிங்கா? ஏய் ஏன்டா ஆடுற? சார் இடுப்பு தொட்ட ஆடாம ரொம்ப ஓவரா பேசுற நீ. திரும்படா. செக் பண்ணிக்கோங்க. ஏய் ஏதுடா பணம்? சார் எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம எப்படி உன் பேக்ல வரும்? How do I know? I don't know வா. ஆங்கிலமா பேசுற? உள்ள வா, அடிப்பாங்க அம்மாம்ப. சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க. பாருக்கா கடை எப்படி அடிச்சுட்டு இருக்கிட்டாங்க. பாருக்கா என் தடுக்க போன என்ன அடிச்சிட்டாங்க. எல்லாம் போச்சுக்கா. நம்மளே ஊரை விட்டே போக சொல்லிட்டாங்க. ஆண்டி அடிச்சிட்டாங்க. பையன் ஃபுல் காசு எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஆண்டி. டிசி கொடுக்க போறாங்க, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் சார்.
சாரிம்மா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தாங்க. அந்த விசவாண்ட ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. போடா. ஏய் என்னடா? முட்டாளப்பா, இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டியே, இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டியே, அவனை அடிச்சு விரட்டிட்டீங்களேடா. தம்பி மேல அவ்வளவு பாசமா? தம்பின்னு பாசமா? குத்தன கொலா உடனே. அவன் இல்லனா என்ன ஆகுன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும், எனக்கு மட்டும்தான்டா தெரியும். இப்ப என்னாக போகுதோ என்னாக போகுதோ என்னாக போகுதோ. ஒன்னும் நடக்காதுப்பா. ஒன்னும் ஆகாதா? அரிசி மண்டியில அரிசி திருடினவெல்லாம் அரசியல்வாதியானா இப்படிதான் ஆகும். ஐயோ, இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சடா லூசப்பா. உன் கட்சி துணில நீயே தூக்கு மண்ணு செத்துரு. கட்சியே தூக்கல் தான்பா தொங்குது. நீலாம் எங்கிருந்துடா வந்த? எங்கிருந்து? வாயா வயிற்றுல இருந்து. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஆளு மாறல, இந்த சேரும் மாறல. தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஆவடி ஆவடியப்பன், ஆதி மூலம் நரசிம்ம பல்லவன் எனும் நான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இப்படியே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா 6வது படிக்கிற என் பேரனை கூட சிஎம் ஆக்கிடுவேன். ஏன்னா ஒய்நாட்டில் ஒரு 4 மலை வாங்கிட்டா என் தலைமுறையே சேஃப். என்ன தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்குனதுக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களோட எண்ணம் அரசியல்வாதினாலே கேடி, முல்லை மாதிரி, திருடேன், மீமு, ட்ரால் இல்லையா? அப்படி இல்லைங்க. நம்ம அரசியல்வாதி கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பான், அதனால தான் அவன் ஜெயிக்கிறான். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க, சிஎம். இந்த மீசை தாடி முடி எடுக்கணும்னா நான் சிஎம் ஆகணும்னு நினச்சேன். இப்போ நான் சிஎம் ஆயிட்டேன், மொட்டை போட்டுடுறேன். அதனால் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருங்க, ஜெயிப்பீங்க. ரோலக்ஸு டிதிஸ்ரா லீடர், அப்பாவை பார்க்க போகணும். அப்பாவை பார்க்க போகணும். அவனை வேற பார்க்கணும். மம்மி டெம்பிள், டேடி கார்டு, அவங்க கிட்ட பிளெஸிங் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேனே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. எல்லாம் பண்ற லைக்ஸ் நீங்க சொன்னா ஓகே தான். தெரியல மூஸ்கோ. என் பையனோட பிஏ ஃபோன் பண்ணி உங்க பையன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறான், அதனால நேரா வந்துட்டு இருக்க ஐயான்னு சொன்னான். வந்தான். அப்பா, மம்மி, அப்பா, நான் சிஎம் ஆயிட்டேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சியாடா? ஏய், நீ எல்லாம் ஒரு அப்பனாடா.
சாடிஸ்ட். ஏண்டா பெத்த தான் பெத்த. இவ வயத்துல ஏண்டா பெத்த. அதுவே அந்த நார்த் இந்தியன், அந்த வடநாட்டு தாய் வயித்துல இருந்து நான் வெளியே வந்து பிறந்திருந்தேன்னு இந்நேரத்துல எல்லாம் வேணாம் வாயில வருது. என் பர்த்டே பிராங்க் பண்ணிட்டியாடா. அவன் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குது. அதான் லில்லி பானிபூரி காரிச்சு. எனக்கு அவளுக்கும் சேர்ந்து போனானே அலெக்சாண்டர். இப்போ அவன் என்ன ஆனா தெரியுமா? Namaskar. I am proud to say my roots are deeply rooted from Tamil Nadu. Jai Hind. Who's this disturbance? Alexander. நைனா क्या बोलो? நீங்களும் தான் தமிழ்நாடு விட்டு என்ன ஓட விட்டீங்கோ. ரயில்வே ஸ்டேஷனு பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்தேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நைனா. ஆனா இன்னைக்கு ஆவுடியப்பன் ஆதி மூலம் அலெக்சாண்டர், த சன் ஆஃப் லில்லி, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி பழையசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நீ பேசாம கிளம்பி டெல்லிக்கு வா நைனா. நீயும் அண்ணா கூட எவ்வளவு நாள் தான் மல்லு கட்டுவ? டெல்லிக்கு வர நடு ரோட்ல விட்டுற மாட்டியே? ராஷ்டிரபதி பவனுக்கு வரியா? உன்னை நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன். என்னப்பா சொல்ற? ஆமா நைனா, உண்மையதான் சொல்றேன். நீ தான் பிரசிடென்ட். கிளம்பி வா. I ஆவுடியப்பன் ஆதி மூலம் do savor in the name of the God that I will faithfully execute the office of the President of the Republic of India. என்னை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மிக்க நன்றி. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோக்ராமரு. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோக்ராமரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோக்ராமரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயும் லீடரு. லீடரு 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 லீடரு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு மேக்ஸ்ல மேக்ஸ்ல பாக்கிய பேசலன்னு சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல. ஒன்னு ரெண்டு மூணு நாலு மேக்ஸ்ல பாக்கிய பேசலன்னு சான்ஸ் இல்ல. இங்கிலீஷ் படிச்சுமே யூஸ் இல்ல, எத்தனையும் காட்டலன்னு மாஸ் இல்ல. இங்கிலீஷ் படிச்சுமே யூஸ் இல்ல, எத்தனையும் காட்டலன்னு மாஸ் இல்ல. பாலிடிக்ஸ் தெரியலன்னா பூமரு, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோக்ராமரு. கையில மை வச்ச ஓட்டரு, கை தூக்கி விட்டா நீயோ லீடரு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு. இது வாண்டுங்க கேங்கு, வருங்கால சிஎம்மோட சாங்கு.